ஹாய். வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பாலிட்டில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸஸ் வந்து பார்த்துருப்போம். லாஸ்ட் பார்ட்ல வந்து ப்ரியாம்பிள் பத்தி பார்த்துருப்போம். இப்போ ப்ரியாம்பிள் பத்தி நம்ம நெறைய சொல்லியிருப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா என்ன? அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். அது இல்லாம லைக் வந்து ப்ரியாம்பிள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தை, சில அமெண்ட்மெண்ட்ஸ், சில கேஸஸ் இது மாதிரியான விஷயத்த பத்தி எல்லாம் போன வீடியோல நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ வந்து பர்ட்டிகுலரா நம்ம வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஏரியா வந்து பார்த்துடலாம். விச் இஸ் பார்ட் அண்ட் ஸ்கெட்யூல். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தன பார்ட் இருக்கு? அதோட ஹிஸ்ட்ரி என்ன? எப்படி அத ஞாபகம் வச்சுக்கிறது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க நம்பர் ஆஃப் ஸ்கெட்யூல்ஸ் என்ன? அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி என்ன? அத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம தமிழ்ல படிக்கணும்னா, பகுதி மற்றும் அட்டவணை அப்படின்னு படிப்போம். ஸோ, அப்ப எத்தன பகுதிகள் இருக்கு? எத்தன அட்டவணை இருக்கு? இந்த ஏரியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அப்ப எத்தன பகுதி மற்றும் எத்தன அட்டவணை அப்படிங்கிற ஏரியா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிளியரா வந்து பார்த்துட்டு, அது சார்ந்த முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிடலாம். அண்ட் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோன்றத ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு, அண்ட் அதேபோல வந்து அ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் ஒரு முறை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டுனா, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, பர்ட்டிகுலரா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ பாலிட்டி அப்படிங்கிற ஏரியா முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட பார்ட் 1 அண்ட் 2 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு சில ஏரியாலாம் பார்த்துருப்போம். இந்த சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன வந்து அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னைக்கும் இன்னொரு முறை பார்ப்போம். ஸோ, அது இருக்கு. அதேபோல இன்ட்ரீம் கவர்ன்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் கேபினெட் முதல் அமைச்சரவைனா என்ன? சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம எத்தனை நாட்டிலேருந்து 60 நாட்டிலேருந்து எடுத்துட்டோம். 64,00,000 செலவு பண்ணியிருப்போம்னு படிப்போம். ஸோ, இப்போ 60 நாடுகள்லேருந்து எடுத்துட்டோம்னா, எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? அது மாரிலாம் பார்ப்போம். மறுபடியும் பிரியாம்பிள் பத்தி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 இதில வந்து பாலிட்டிக்கான ஒரு மைண்ட் செட் பண்ற வேலையே இவ்வளோ தூரம் போயிருக்கு. பாலிட்டினா என்ன? பாலிட்டில வந்து என்னென்ன இருக்கு? அதோட அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் தேவைன்ட்டு. இப்போ வந்து 7வது வீடியோலயுமே கூட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டோம்னா, 25 பகுதிகள். அது இல்லாம வந்து எத்தன ஸ்கெட்யூல் இருக்கு? அட்டவணைகள் எத்தன இருக்கு? இந்த 25 பகுதிகள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். கிளாஸ் 8 அடுத்த வீடியோ 8வது வீடியோல இருந்து தான் நம்ம வந்து பகுதி 1ன்னு சொல்லப்படுற அந்த பார்ட் 1 இந்திய யூனியன் இந்தியாவின் ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள் யூனியன் அண்ட் டெரிட்டரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்க போறோம். அப்ப 7 வீடியோ வந்து அதோட பேசிக்ஸ். அதுக்கப்புறம் தான் பாலிட்டியே ஸ்டார்ட் ஆகுது அந்த மாரி. ஸோ, அப்ப 8த் வீடியோல பார்ட் 1 அண்ட் 2, 3, 4, 4A இத ஒரே வீடியோவா சேர்த்து பண்ணலாம். இல்லன்னா அத வந்து தனித்தனி வீடியோவா பண்ணிறலாம். அது கூட சேர்த்து ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸுங்கும்போது, நீங்க வந்து மினிமம் குறைந்தபட்சம் 6 டூ 10 உங்களால முடியும், நேரம் இருக்கு, படிக்க முடியுது அப்படின்னா 11த் அண்ட் 12த்ல இருக்கக்கூடிய பாலிட்டி. 11த் அண்ட் 12த்ல பர்ட்டிகுலரா பொலிட்டிக்கல் சயன்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல இருக்கக்கூடிய பாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த 2 புத்தகமுமே. ஒரு மாரி பாலிட்டி விருப்பப்பட்டு படிச்சீங்கன்னா, 11த் அண்ட் 12த் புத்தகம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம். நீங்க வந்து அது தாராளமா படிக்கலாம். ஸோ, பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட ஒப்பீனியன்ல நீங்க பார்ட் 4A வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, இப்ப நம்ம இத்தன வீடியோல எடுத்திருப்போம்ல, இந்த 8, 9 கிளாஸ்ல ஒரு கதை சொல்லியிருப்போம், ஒரு பேசியிருப்போம்ல, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் 6 டூ 10 நல்லா தெளிவா படிச்சுட்டு போனீங்கன்னாவே, இந்த பார்ட் 5 அண்ட் 6ல இருக்கிறதெல்லாம் ஸ்கூல் புக்ல கவர் ஆயிரும். இப்ப 10த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில சோசியல் சயன்ஸ் சமூக அறிவியல் படிக்கிறோம் அப்படின்ட்டுனா, அதில குடிமையியல் பாலிட்டி பத்தி படிக்கும்போது, 2வது சாப்டர், 3வது சாப்டர் வந்து இந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட், சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட பத்தி கவர் பண்ணிரும். ஸோ, அது மாரி இந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஏரியாலாம் அதில வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ, அப்போ ஒரு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா, இதுவே போதுமானது. அதாவது இந்த பார்ட் 4A வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிறது. பார்ட் 1, 2, 3, 4, 4A வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிறது. சொல்லப்போனா 4A வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகிளும் மனப்பாடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஆர்டிகிள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் படிக்கும்போது, ஸ்கூல் புக்ல பேசக்கூடிய முக்கியமான ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிறது. அப்புறம் இந்த பாலிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு, என்ன நடந்தது அப்படிங்கிற இந்த பேசிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கிறது. இதில நெறைய முறை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபேக்சுவல் டேட்டால இந்த ஏரியா. இந்த 25 பார்ட்ல 4A வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டு, அது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டோரீஸும் நல்லா இன் டெப்த்தா. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ். அதாவது திடீர்னு வந்து இப்போ ஆர்டிகிள் 368 பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி அமெண்ட்மென்ட் பண்றதுன்னு சொல்ட்டு. திடீர்னு ஆர்டிகிள் 120 பத்தி பேசியிருப்பாங்க.
அதேபோல வந்துட்டு 108 அதுபோல நெறைய படிச்சிருப்போம். 112 நம்ம வந்து இது மாரியான இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்லாம் நெறைய பார்ப்போம். நான் இந்த வீடியோலயே இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒண்ணு குடுத்துர்றேன். நீங்க இப்போலருந்தே அதாவது உங்களுக்கு புரியுது, புரியலங்கிறது 2வது. இப்போலருந்தே அத கேட்டுக்கிட்டே இருக்கணும். லைக் இந்த ஆர்டிக்கிள் நம்பர், இந்த ஆர்டிக்கிள் நம்பர், இந்த ஆர்டிக்கிள் நம்பர் திரும்ப, 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 திரும்ப அத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, நமக்கு வந்து ஓகே இந்த ஆர்டிக்கிள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துரும். ஸோ, அதனால இந்த வீடியோலருந்தே ஆரம்பிச்சிரலாம். அடுத்த வீடியோல பார்ட் 1 டூ 3 இது வந்து பார்க்க போறோம். ஒரு அவுட்லைன் நல்லா கிளியரா புரிஞ்சு வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கூல் புக்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்மளே வந்து 10த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயன்ஸ் புத்தகத்தில பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 10த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயன்ஸ் புத்தகத்தில பாலிட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2ண்ட் அண்ட் 3ர்ட் சாப்டர் வீடியோலாம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ தட் 10த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புத்தகத்திலிருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. நீங்க இன்னும் வேகமா படிக்கிறீங்கன்னா கூட வேகமா படிச்சுக்கிட்டு வந்துருங்க. நம்ம அந்த வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 1 முறை 2 முறை வந்து வாசிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க வந்து ஒரே ஒரு தரம் புத்தகத்த படிக்கிறதுனால அது மனப்பாடம் ஆயிட போறதில்ல. அதனால அத நம்ம திரும்ப திரும்ப படிக்க போறோம். கண்டிப்பா அத ரிவைஸ் பண்ண போறோம். புரியுதோ புரியலையோ ஒரு தடவ அந்த புத்தகத்த வச்சுக்கிட்டு விரல் வச்சு அப்படியே வாசிச்சுக்கிட்டே வந்துர வேண்டியது தான். அதுக்கு மேல அதில நம்ம வந்து 2வது முறை படிக்கும்போது, 3வது முறை படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு முறை வாசிங்க அவ்வளோதான். ஸோ விருப்பம் இருந்ததுன்னா முன்னாடியே வாசிச்சு வச்சுருங்க. சரி ஓகே டன். ஸோ இன்னைக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல பர்ட்டிகுலரா வந்து அரசியலமைப்பின் பகுதிகள், அட்டவணை, முக்கிய விதி, சரத்து, அரசியலமைப்பின் மூலங்கள் இந்த ஏரியா பத்திலாம் பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் மெயின்ஸ்ன்னு சொல்லி இந்த 4A வரைக்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பாலிட்டி வந்து நம்ம படிக்க போறோம். அப்போ படிக்கும்போது இந்த ஸ்கெட்யூல்ஸயே இன்னும் கொஞ்சம் நான் டிஃபரெண்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். டிஃபரெண்ட் இன் த சென்ஸ் இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். இப்ப நம்ம படிப்போம். ஒரு பர்ட்டிகுலரான ஒரு ஒரு ஸ்கெட்யூல் படிக்கிறோம். ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி பேசுறதுக்கு இப்ப நம்ம ஸ்கெட்யூல் 9 பத்திலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்ளோ இருக்கு. தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பத்தி அதில வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். ஐஆர் கொகிலோ வழக்குல அது என்ன நடந்தது? என்ன? அந்த மாரிலாம் நெறைய பேசலாம். ஸோ, ஒன் பை ஒன்னா பேசுவோம். இப்பவே போட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ண வேண்டாம். அதனால நீங்க வேற எங்கேயாவது படிக்கும்போது ஸ்கெட்யூல் 4 அண்ட் 5 பத்தி உங்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் 9 பத்தி, ஸ்கெட்யூல் 7 பத்திலாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ, அது என்ன அவ்ளோ இருந்தது, இங்க எதுவும் காணோமே அப்படின்னு நெனைக்காதீங்க. இப்போ வந்து அந்த ஸ்கெட்யூல் பேர் என்ன? அந்த ஷார்ட்கட்டோட முடிச்சுக்கலாம். இன்னும் இன் டெப்த்தா பேசுவோம். நெறைய இருக்கு. இதில பேசுறதுக்கு பாலிட்டி வந்து முடிச்சுட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அவ்ளோ இருக்கு படிக்கிறதுக்கு. இதில வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு. சூப்பரா இருக்கும். சப்ஜெக்ட் வந்து அவ்ளோ நல்லாருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். நிதானமா இருங்க. பொறுமையா ஒன் பை ஒன்னா படிச்சுட்டு வந்துரலாம். சரி ஓகே டன். இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அட் அ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில குடுத்துருப்பாங்க. அதிலிருந்து தான் நம்ம இத எடுத்துட்டோம். அப்படியே டைரக்ட்டான ஸ்கிரீன்ஷாட் இது. பார்த்துக்கலாம். படிச்சுருவோம். ஸோ, இப்போ இந்திய அரசியலமைப்போட பகுதிகள்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 பகுதி. 4ங்கிறது 5 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. எந்த விதமான ஷார்ட்கட்டும் இல்லாம நீங்க வந்து அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட்டு பார்ட் என்னது? இந்திய அரசு மற்றும் அதன் பகுதிகள். இந்திய அரசு மற்றும் அதன் பகுதிகள். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. 2வது சிட்டிசன்ஷிப். 3வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 4வது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். 4A ஒரு அமெண்ட்மென்ட் இது. 42வது சட்ட திருத்தம். 4A ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். 5வது வந்து யூனியன் கவர்ன்மென்ட். அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா, இந்திய அரசு மற்றும் அதன் பகுதிகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதுக்கடுத்ததுல அடிப்படை கடமைகள், அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு. இத வந்து சில சாப்டர்ஸா பிரிச்சிருப்போம். லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து நம்ம இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டுனா, இந்த சாப்டர்ஸ வந்து கவனிச்சுக்கிறதுக்காக தான். சாப்டர்ஸா நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஈஸியா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு அட்லீஸ்ட் அந்த வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாவே போதும். நான் இதையே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோவா ஏற்கனவே ஒண்ணு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அத வந்துட்டு ஒரு முறை கிளிக் பண்ணி பார்த்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி பண்ண ஒரு வீடியோ தான் அது. நீங்க வந்து அந்த வீடியோ ஒரு முறை பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதில அந்த அந்த வரிசை பத்தி சொல்லியிருப்போம். ஒரு முறை நீங்க பார்க்கலாம். பட் இங்க வந்து சாப்டர்ஸா படிக்கணும். எப்படின்னா, பார்ட் 5 யூனியன் கவர்ன்மென்ட் அப்படிங்கிற அந்த பகுதி 5ல சில சாப்டர்ஸா பிரிச்சிருக்கோம். எடுத்துக்காட்டா சாப்டர் 1 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பத்தி பேசுறோம். நிர்வாகம். சாப்டர் 2 இதில வந்து பாராளுமன்றம் பத்தி பேசுறோம். சாப்டர் 3 லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரோட சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம படிப்போம். நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் சட்டமன்ற அதிகாரங்கள். எத்தனாவது ஆர்டிகிள்? ஆர்டிகிள் 123. அதுபோல சாப்டர் 4 ஒன்றிய நீதித்துறை.
சுப்ரீம் கோர்ட் பத்தி படிக்கிறது. சாப்டர் 5 கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. மத்திய தலைமை தணிக்கையாளர் 148லிருந்து 151. யூனியன் கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா 52லிருந்து 151 வரைக்கும் தான் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கோம்? மொத்தம் 5 சாப்டரா பிரிச்சிருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் வந்து பார்லிமென்ட், அதுக்கு அடுத்ததுல லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அதுக்கு அடுத்ததுல உச்சநீதிமன்றம், அதாவது ஜுடிஷியரியோட பவர்ஸ், அதுக்கு அடுத்ததுல மத்திய தலைமை தணிக்கையாளர். மத்திய தலைமை தணிக்கையாளர். ஆடிட்டர் இல்லையா? அதனால தணிக்கையாளர். இங்க வரும்போது நீதித்துறை, ஜுடிஷியரி. குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் பத்தி படிக்கிறோம். இங்க வரும்போது பாராளுமன்றம், இங்க வரும்போது வந்து நிர்வாகம். ஸோ, இப்போ இது போல சாப்டர்ஸா பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இன் டெப்த்தா படிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த சாப்டர் பை சாப்டரா ஞாபகம் வச்சுக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே டன். இப்போதைக்கு இந்த ஆர்டிகிள்ஸையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. மொத 4 ஆர்டிகிள் வந்து இந்தியாவோட எல்லைகள். இந்தியா வந்து புதுசா ஒரு பகுதிய இணைச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தியா ஒரு மாநிலத்தின் எல்லைய மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்? எடுத்துக்காட்டா வந்து இப்போ நம்ம வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு பகுதி இருந்தது. அந்த மெட்ராஸ் வந்து ஆந்திராவுக்கு வந்து குடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இல்ல தமிழ்நாட்டோட இருக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு, ஆந்திரா 2 பேருக்குள்ள யார்ட்ட குடுக்கணும்? பாராளுமன்றம், இந்தியன் பார்லிமென்ட் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ, அப்போ இந்த பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் 2 ஒரே வார்த்த தான். இந்த பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் வந்து முடிவு பண்ணிக்கிற உரிமை எல்லாம் இதில தான் குடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம படிப்போம் பெருவாரி யூனியன் கேஸ் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க. ஸோ, அது மாதிரியான விஷயத்த பத்தி இப்போ வேற ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து இந்தியாவோட ஒரு பகுதிய குடுக்கணும்னா எப்படி குடுக்கலாம்? பாண்டிச்சேரி வந்து நம்ம விடுதலை வாங்கும்போது நம்மட்ட இல்ல. கோவா நம்மட்ட இல்ல. அப்போ நம்ம விடுதலைக்கு பிறகு அந்த பகுதிகள நம்மளோட இணைச்சுக்கிறோம். அப்போ ஆல்ரெடி இருக்க பகுதிகள என்ன பண்ணலாம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதிகள பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம்? வேறொரு நாட்டுக்கு குடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? வேறொரு நாட்டோட பகுதிய நம்மளோட இணைச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இந்தியாவின் எல்லைகள் பத்தி பேசக்கூடிய ஒரு ஒரு 4 ஆர்டிகிள் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள். அப்புறம் இந்தியால இருந்தாலே இந்திய குடிமகனா? இது மாரி பெரும் பிரச்சனை இந்தியா விடுதலை வாங்கும்போது இருந்தது. எடுத்துக்காட்டா யோசிச்சு பாருங்க. ஒரே பகுதியா இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்ப வந்து பிரிட்டிஷ்காரன் பிரிச்சுட்டான் இல்லையா? பாகிஸ்தான் அப்படின்னு பிரிச்சுட்டான். இங்க ஒண்ணு பிரிச்சுட்டான். ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிச்சுட்டான். இப்ப இங்கிருந்து இங்க போனவன், இங்கிருந்து இங்க வந்தவன், இங்கிருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. அது மாரி நெறைய கேஸஸ் இருந்திருக்கும்ல. அப்ப என்ன பிரச்சனைன்னா, யாரெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரும் பிரச்சனையா இருந்தது. எப்படி முடிவு பண்றது? எதன் அடிப்படையில முடிவு பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இல்லாம இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. எப்படி? இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர் அமெரிக்கால குழந்தை பெத்துக்கிறாரு. இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை குடுக்கிறதா வேண்டாமா? ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்தியால வந்து தங்கியிருந்து, இந்தியால குழந்தை பேர் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க வந்து அந்த குழந்தைக்கு அந்த நாட்டின் குடியுரிமையா? இந்திய குடியுரிமையா? எத எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து இந்தியால இருந்தா இந்தியன் யாரு? பாகிஸ்தான் யாரு? அந்த மாரியான கொஸ்டினுக்குலாம் பதில் சொல்லி எழுதின ஆர்டிகிள்ஸ் தான் சிட்டிசன்ஷிப். முதல் வேலையா இந்தியா எதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகில்லே இந்தியா விச் இஸ் பாரத் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். இல்லையா? அப்போ மொத வேலை என்னது? இந்தியாங்கிற நிலம் எது? அத முடிவு பண்ணிக்கிறோம். 2வது வேலை என்னது? அந்த நிலத்தில இருக்கக்கூடிய மக்கள்ல யாரெல்லாம் இந்தியர்கள்? இங்க இருந்தாலே இந்தியனா? இங்க வந்தா இந்தியனா? இங்கிருந்து வேற ஒரு பகுதிக்கு போய் அங்க குழந்தை பெற்றெடுத்துக்கிட்டு திரும்ப அங்கிருந்து இங்க வந்துட்டா இந்தியனா? இல்ல அங்கேயே இருந்தாலும் அவனுக்கு என்னன்னு பேரு? இது மாரி எல்லாம் நிலம் எது? எந்த பகுதி இந்தியான்னு பேரு? 2வது வேலையா யாரெல்லாம் இந்தியர்கள்? இந்த 2 வேலை தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்றோம். எது இந்தியா? அதுல யாரெல்லாம் இந்தியர்கள்? இந்த 2யும் முடிச்சிடுறோம். இப்போ 3வதா அந்த நிலத்தில இருக்கிறவனுக்கு என்ன உரிமை அப்படின்னு எழுதுறோம். விச் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இது பண்றோம். இந்த நிலம், இந்த நிலத்தில இருக்க மக்கள். இந்த மக்களுக்கு இந்த நிலத்தின் மீது என்ன உரிமை அப்படின்னு எழுதுறோம். சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தில எல்லாம் மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்கு இந்த நிலத்தின் மீது என்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுர்றோம். 4வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அன்னைக்கு 1950ல நம்ம இந்தியான்னு ஒரு நாட வந்து உருவாக்கும்போது, இந்தியான்னு ஒரு நாடுனா என்ன? அதன் உரிமைகள் என்ன? இதெல்லாம் பண்ணும்போது, இது எத்தன நாளைக்கு நிலைச்சிருக்குன்னு தெரியாது. பிரிட்டிஷ்காரனே வந்து விடுதலை குடுக்கும்போது, இந்தியான்னு ஒரு நாடு நிலையா இருக்குமா? அப்படின்னு தெரியாம ஒரு சந்தேகத்தில தான் குடுத்துட்டு போறான். ஏன்னா, நெறைய வேறுபட்ட கலாச்சாரம், வேறுபட்ட மொழி குடும்பங்கள், இதெல்லாம் இருக்கும்போது, இந்த டைவர்சிட்டி இருக்கும்போது அடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுவான் அப்படின்னு நெனைக்கிறான். ஆனா, அப்படி இல்லாம நம்ம ஒற்றுமையா வாழ்ந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேல இந்தியா வந்து ஒரே நிலமா வந்து நிலைச்சிருச்சு. அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். பட் ஓகே. அப்படியெல்லாம் இருக்கும்போது, அன்னைக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது, எல்லா விஷயத்தையும் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிற முடியல. அதனால சில விஷயத்த நம்ம அட்வைஸா எழுதி வச்சுட்டு போனோம். வருங்காலத்தில இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு பலமான, வளர்ந்த நாடாக, இந்த வேலைய செய்யக்கூடிய பொருளாதார பலமோ, செய்யக்கூடிய அதிகார பலமோ வந்து இந்தியால ஸ்டேபிளா இருக்கும்போது, நீங்க வந்து இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, தி ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து சில அறிவுரைகள எழுதி வச்சுட்டு போறாங்க. இதில நல்ல கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் அறிவுரைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்.
அறிவுரைகள் வந்து தே ஆர் நாட் ஜஸ்டிசபிள் பை த கோர்ட். அப்படின்னா என்னன்னா, இத கண்டிப்பா நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கோர்ட் வந்து அரசுக்கு கட்டளையிட முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ கண்டிப்பா நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து மற்ற அரசுகளுக்கு கட்டளை இடலாம். அத மீறக்கூடாது. அதன் பாதுகாவலனாக சுப்ரீம் கோர்ட்டே இருக்கும். அந்த மாரிலாம் நம்ம படிப்போம். ஆனா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் அட்வைசரி இன் நேச்சர். அப்படின்னா என்னது? அறிவுரை தான் சொல்லுது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு யாராவது ஒரு அறிவுரை சொல்றாங்கன்னா என்னது? கேட்டா கேட்கலாம், இல்லன்னா இல்ல. அந்த மாதிரி ஒரு அறிவுரை தான் இந்த டிபிஎஸ்பி. அப்போ நிலம் எது? மக்கள் யாரு? இந்த மக்களுக்கு நிலத்தின் மீது என்ன உரிமை? 4வதா சில விஷயங்கள இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனா கூட வருங்காலத்தில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சில சஜஷன்ஸ். அடுத்து 4 ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். இது பின்னாட்கள்ல அமெண்ட்மென்ட்டா கொண்டு வந்து சேர்த்துறோம். அதனால தான் இங்க 4 அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம 1, 2, 3 நம்பர் போட்டு வந்துட்டோம். 1, 2, 3, 4 நம்பர் போட்டு வந்தாச்சு. நம்பர் மாத்த முடியாதுல்ல. அதனால இங்க ஒரு அமெண்ட்மென்ட்ன்னு சொல்லி ஏன்னு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 4 ஒரே ஒரு ஆர்டிகிள் தான் ஆட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஆர்டிகிள் என்னன்னா 51 அதுக்குள்ள நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் படிப்போம். எடுத்துக்காட்டா 51 ஆஃப் ஏ, 51 ஆஃப் பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே வரைக்கும் படிப்பீங்க. இல்லையா? ஸோ எத்தனை டியூட்டீஸ் இருக்கு? கடைசியா ஆட் பண்ண டியூட்டி என்ன? கேங்கிற டியூட்டி வந்து கடைசியா தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதற்கு முன்னாடி என்ன இருந்தது? ஸ்வரன் சிங் கமிட்டி, ஜஸ்டிஸ் வெர்மா, இது மாரி நெறைய பேர் படிப்போம். ஒண்ணு ஒண்ணா படிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததுல மத்திய அரசு. இப்போ இங்க படிக்கும்போது மத்திய அரசு படிச்சோம்னா, அடுத்து ஆப்வியஸா யார பத்தி படிக்க போறோம் அப்படின்ட்டுனா, மாநில அரச பத்தி படிப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதுக்கு அடுத்ததுல இந்த 7 எது எதெல்லாம் ஸ்டேட்டுன்னு சொல்லி எழுதி வச்சிருந்தோம், அத நீக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததுல யூனியன் டெரிட்டரி, அதுக்கு அடுத்ததுல பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. இது வரைக்கும் கிளியரா படிச்சுக்கணும். இது வந்து ஆர்டிகிள் 238 நீக்கிறோம். இங்க வந்து ஆர்டிகிள் 239 இங்க வந்து ஆர்டிகிள் 243 வந்து நெறைய 243 டூ 243 ஓ, 243 பி டூ 243 இசட்ஜி, 243 இசட்ஹெச்லேருந்து 243 இசட்டி அப்படின்லாம் வச்சிருப்போம். கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள். முனிசிபாலிட்டினா நகராட்சி. பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து அமைப்புகள். அதேபோல யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்கள். இது பார்ட் 7 வந்து நீக்கப்பட்டது. டெலீட்டட் அதனால நீக்கப்பட்டது. அதேபோல மாநில அரசு பத்தி படிக்கும்போது, அதுலயும் அதேபோல அங்க வந்து 5 சாப்டர் படிச்சோம். மாநில அரசுல 6 சாப்டர். 6வது சாப்டர் வந்து சப்பார்டினேட் கோர்ட். இங்க என்ன படிக்கிறோம்? பொது ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததுல நிர்வாகம், அதுக்கு அடுத்ததுல சட்டமன்றம், ஆளுநரோட சட்டமன்ற அதிகாரங்கள். அங்க உச்சநீதிமன்றம் படிச்சோம். இங்க உயர்நீதிமன்றம். இங்க வந்து துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி படிப்போம். சப்பார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்ட்டு இங்க துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு படிப்போம். இப்ப இத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு புரிதலா எடுத்துக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல வந்து அ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன சொல்லியிருந்தோம்? யூனியன் அண்ட் டெரிட்டரி இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி. இந்தியாவோட ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசங்கள் அப்படின்னு படிச்சோம். இப்ப இந்தியாவின் ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசங்கள் எதிலிருந்து எது வரைக்கும் ஆர்டிகிள் 1லிருந்து 4 வரைக்கும். 2வது வந்து இந்தியாவில் உள்ள குடிமக்கள் யாரு? அப்படிங்கிறத முடிவு பண்றது தான் என்னது? குடியுரிமை. அப்ப குடியுரிமை எதிலிருந்து எது வரைக்கும்? 5லிருந்து 11 வரைக்கும். 3வது இந்த மக்களுக்கு இந்த மண்ணின் மேல என்ன உரிமைன்னு படிக்கிறோம். அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குது? 12லிருந்து 35 வரைக்கும். ஆர்டிகிள்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து திரும்ப திரும்ப படிக்க மனப்பாடம் ஆயி போயிடும். இது வந்து ஸ்பெஷலா நீங்க வந்து இதற்குன்னு ஸ்டெப் எடுத்து மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஆனா கூட படிக்கணும். அது வந்து மாற்று கருத்தே இல்ல. 4வது வந்து டிபிஎஸ்பி. சில அட்வைஸ் நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம்னு படிச்சோம். 4 இதெல்லாம் ரோமன் லெட்டர் எழுதணும். நான் 1, 2, 3ன்னு எழுதிட்டு வரேன். அந்த தப்பு பண்ணாதீங்க. 4 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள்ல ஒரே ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னு படிச்சோம். அது என்னது? 51 அப்ப இங்க எதுல முடிஞ்சிருக்கும்? 51. இங்க எதுல ஆரம்பிக்குது? 36. 36லேருந்து 51 வரைக்கும் நமக்கு வந்து இந்த டிபிஎஸ்பி. அதுக்கு அடுத்ததுல 5வது பார்ட். இதுல வந்து மத்திய அரச பத்தி அதாவது ஒன்றிய அரச பத்தி பேசுறோம். யூனியன் கவர்ன்மென்ட். யூனியன் கவர்ன்மென்ட்ட பத்தி ஆர்டிகிள் எங்க ஆரம்பிக்கும் அப்டின்ட்டுனா, அதாவது 52லிருந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 100 ஆர்டிக்கிளு. ஆனா அந்த 151ன்னு முடிஞ்சிரும். அந்த பார்ட் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதேபோல ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஆரம்பிக்கும்போது, இந்த 6த் பார்ட் ஆரம்பிக்கும்போது, 7த் பார்ட்ட நீக்கிட்டோம்னு சொல்லியிருந்தேன். 7த் பார்ட்ல நீக்கின ஒரே ஒரு ஆர்டிகிள் என்னன்னா, 238. 7த் பார்ட்ல ஒரே ஒரு ஆர்டிகிள நீக்கியிருக்கோம். அந்த நீக்கியிருக்க ஒரே ஒரு ஆர்டிகிள் என்னன்னா, 238. இங்க 238ல முடியுதுன்னா, இந்த ஒரே ஒரு ஆர்டிகிள் இத நீக்கிட்டோம் அப்டின்னா, இங்க எதுல இருக்கும்? 237ல இருந்திருக்கும். அப்ப இங்க எதுல ஆரம்பிச்சிருக்கும்? 152ல ஆரம்பிக்கும். இங்க எதுல முடியும்? 151ல முடியும். அந்த அந்த ரேஷியோ வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா விட்டுருங்க. அதாவது இந்த சாப்டர்ஸா பிரிக்கிறது அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க 1 டூ 4, 5 டூ 11, 12 டூ 35, 36லேருந்து 51, 51 ஏ அமெண்ட்மென்ட். அதுக்கு அடுத்ததுல 52 டூ 151. அதுக்கு அடுத்ததுல 52 டூ 151 பார்ட் 5, அதாவது மத்திய அரசு பத்தி. மாநில அரசுன்னு வரும்போது, அங்க 52 டூ 151, இங்க 152லேருந்து 237. ஒரே ஒரு ஆர்டிகிள நீக்கியிருக்கோம். நீக்கியிருக்க ஆர்டிகிள் வந்து 238. இந்த ஏரியாவ நல்லா கிளியரா நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததுல இங்க பார்ட் 7 வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா யூனியன், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கடுத்து டிபிஎஸ்பி, அதுக்கடுத்ததுல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதுக்கடுத்து யூனியன் கவர்ன்மென்ட் மத்திய அரசு. ஒன்றிய அரசு, மத்திய அரசு நம்ம சும்மா சொல்லிக்கிற பேச்சு வழக்குல சரியான வார்த்தை வந்து ஒன்றிய அரசு. அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு ஸ்டேட் கவர்ன்மென்ட் மாநில அரசு. அதுக்கடுத்து 8ல வந்து யூனியன் டெரிட்டரி. 8வதா நம்ம படிக்கிறது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி படிக்கிறோம். 9, 9 ஏ, அதுக்கப்புறம் 9 பி இதெல்லாம் அமெண்ட்மென்ட். அப்புறம் 10ன்னு வச்சுக்கோங்க. 9ல விச் இஸ் 9வதுல பஞ்சாயத்து ராஜ். 9வது பார்ட் 9வது பகுதியில பஞ்சாயத்து ராஜ். 9 ஏல முனிசிபாலிட்டி நகராட்சி. 9 பில கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. இந்த 9, 9 ஏ, 9 பி பஞ்சாயத்து, நகராட்சி, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள். இதில ஒரு ஆர்டிகிள புடிச்சிட்டு ஏகப்பட்ட அமெண்ட்மென்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஒரு ஆர்டிகிள் என்னது 243. 243லேருந்து 243 ஓ இதுவரைக்கும் ஒரு பஞ்சாயத்து பத்தி பேசுது. 243 பி, பி ஆஸ் இன் பழனி இல்லையா? 243 பிலேருந்து 243 இசட் வரைக்கும் நகராட்சி. ஒண்ணும் இல்ல. இப்ப ஏபிசிடி எழுதிக்கிட்டே வரோம். ஏபிசிடி இசட் வரைக்கும் போயிடுது. அதுக்கு அடுத்த ஆர்டிகிள் என்னது? ஏபிசிடில இசட் வரைக்கும் வந்துருச்சா? இசட்-ஏ, இசட்-பி. அதாவது இசட் வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்த ஆர்டிகிள் என்னது? இசட்-ஏ, இசட்-பி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏபிசிடி எழுத ஆரம்பிச்சிரும். அப்படிதான் ஜி வரைக்கும் வந்து சேருது. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் பொறுத்தவரைக்கும் 243 இங்க இசட்-ஜி. ஜி இருக்கு. ஜிக்கு அடுத்து என்னது? ஜி-ஹெச். அதுக்கடுத்து 243 இசட்-ஹெச் வரைக்கும் இருக்கும். இங்க இசட்-டி, டி ஆஸ் இன் தமிழ்நாடு. அது வரைக்கும் வந்து வந்துரும். இது வந்துட்டு ஒரே ஒரு ஆர்டிகிள் 243ங்கிற ஆர்டிகிள புடிச்சு இவ்ளோ அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஆர்டிகிள் மறக்காதுல்ல. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இங்க எதுல முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அதாவது இங்க வந்து யூனியன் டெரிட்டரி எதுல முடிஞ்சிருக்கு? இங்க 243ல ஆரம்பிக்குதுன்னா, யூனியன் டெரிட்டரி 242ல முடிஞ்சிருக்கும். அப்போ இங்க இந்த ஆர்டிகிள் எதுல ஆரம்பிக்கும்னா, இங்க எதுல முடிச்சிருக்கும்? 7வது பார்ட் 238. அப்ப 8வது பார்ட் ஆரம்பிக்கும்போது 239. ரொம்ப சிம்பிள் தான். 10 பார்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்டிகிள் ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் எது நிலம்? யூனியன் டெரிட்டரி இல்ல. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்திய ஒன்றியங்கள். இந்தியாவோட நிலம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த நிலத்தில இருக்கலாம்? சிட்டிசன்ஷிப். அந்த நிலத்தில இருக்கிறவனுக்கு அந்த நிலத்து மேல என்ன உரிமை? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நீங்க அப்படியே கூட படிச்சுட்டு வந்துரலாம். யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 4 ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். அதுக்கப்புறம் மத்திய அரசு, யூனியன் கவர்ன்மென்ட். அதுக்கப்புறம் மாநில அரசு, ஸ்டேட் கவர்ன்மென்ட். இப்ப இந்த யூனியன் கவர்ன்மென்ட், அதுக்கு அடுத்து ஸ்டேட் கவர்ன்மென்ட். இதுக்கு வந்து இந்த ஆர்டிகிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? 52ல ஆரம்பிக்குது யூனியன் கவர்ன்மென்ட்க்கு. அதே ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு 152ல ஆரம்பிக்குது. 52, 152. கரெக்ட்டா 100 ஆர்டிகிள் இருக்கிறதுனால இது 151லயே முடிஞ்சு போயிரும். இங்க 152னா இங்க 151ல தானே முடிஞ்சிருக்கும். ஸோ அப்ப 52, 152. இங்க வந்து 151. இங்க 237ன்னு முடியும். ஏன்னா 238ங்கிற ஒரே ஒரு ஆர்டிகிள பார்ட் 7ல நம்ம நீக்கிட்டோம். படிப்போம். நம்ம வந்து இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்புன்னு படிப்போம். பார்ட் 1ல படிக்கும்போதே. அப்போ மொழிவாரியா மாநிலங்கள பிரிக்கும்போது, இந்த பார்ட் 7ல வந்து நம்ம பார்ட் ஏ, பி, சி, டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அது தேவைப்படல. அதனால வந்து அத நீக்கிட்டோம். ஸோ அப்ப இந்த ஒரே ஒரு ஆர்டிகிள் நீக்கிட்டதுனால 238 வந்து இல்ல. அதுக்கடுத்து பார்ட்ஸ் 8ல வந்து யூனியன் டெரிட்டரி. இங்க 238னா இங்க 239ல யூனியன் டெரிட்டரி ஆரம்பிச்சிருக்கும். இந்த 243 வச்சு நம்ம நெறைய அமெண்ட்மென்ட் பண்றோம். பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கங்கள். 243 டூ 243 ஓ. அதுக்கடுத்து 243 பி, அதிலிருந்து 243 இசட்ஜி. அதுக்கடுத்து 243 இசட்ஹெச்லேருந்து 243 இசட்டி. இந்த 243ங்கிற ஆர்டிகிள நம்ம இவ்ளோ அமெண்ட்மென்ட் பண்ணதுனால இது மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இது 243னா இங்க எதுல முடிஞ்சிருக்கும்? 242ல முடிஞ்சிருக்கும். ஈவன் 10வது பார்ட்டுமே வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் பத்தி பேசுவோம். ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஏரியாஸ்ன்னு. இங்க 243ல முடியுதுன்னா, ஆப்வியஸா இங்க என்ன ஆர்டிகிள் இருக்கும்? 244. அது இல்லாம இன்னொரு ஆர்டிகிள் அமெண்ட்மென்ட்ல இருக்கும். 244 ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் இருக்கும். ஸோ 10 பார்ட்டு ரொம்ப சிம்பிள். ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் இதில இருக்கக்கூடியது. 10வது பார்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க, 10வது பார்ட்டு ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஏரியாஸ். ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான பகுதிகள்.
எத்தனாவது ஆர்டிக்கிள் 244 மற்றும் 244 ஏ. 244, 244 ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்துருந்தோம் 243 டு 243 ஓ, நகராட்சியில் வந்து 243 அதுலேருந்து ZG வரைக்கும். இங்கே வந்து 243 ZHலேருந்து 243 ZT. ஒரே ஒரு ஆர்டிக்கிளை நீக்கிட்டோம். 238. அப்போது யூனியன் டெரிட்டரி பற்றி பேசும்போது 39லேருந்து 42. யூனியன் பிரதேசம், பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி, கூட்டுறவு சங்கங்கள், பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள். இதோட வந்து 10 பார்ட் முடிஞ்சது. நானே இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2, 3 டைம் சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா அதை காது கொடுத்து கிளியராக கவனித்து என்ன எழுதியிருக்கோங்கிறதையும் நல்லா கிளியராக கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அது புரிஞ்சிக்கிறது ஈஸி. திரும்ப 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 ரிவைஸ் பண்ணுறது தான் இங்கே நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக கேட்டு வச்சுக்கோங்க. பார்ட்டை மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணும். என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாத ஆர்டிக்கல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 265ன்னு கொடுத்துறாங்க. 265ன்னு கொடுத்துட்டு இந்த 205வது ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து சொத்துரிமை பற்றி பேசுது. இல்லை 265வது ஆர்டிக்கல் வந்து ஆளுநர் பற்றி பேசுது. மாநில ஆளுநரோட அதிகாரத்தை பற்றி பேசுது அப்படின்னு கொடுத்து இந்த கூற்று சரியா தப்பா அப்படின்னா 265வது ஆர்டிக்கல் வந்து இங்கே வருது, ஃபினான்ஸில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்போ இது ஆளுநரை பற்றி பேசலை அப்படின்னோ அல்லது அது சார்ந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு பேசிக்காக அது எதை பற்றி பேசுதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிவிஜுவலாக படிக்கணும். பட் ஆனால் கூட அந்த பார்ட்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி மஸ்ட். நீங்க படிக்க படிக்க அந்த பார்ட்டெல்லாம் மனப்பாடம் ஆகி போயிடும். அதான் இதோட அழகே. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே டைரக்ட்டா ஞாபகம் இருக்கும். சரி, ஓகே. பார்ட் 11ல இருந்து பார்த்துக்கோங்க. 11ல வந்து ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். மத்திய மாநில உறவுகள். 3 விதமான ரிலேஷன் இருக்கு. சட்டமன்றம் லெஜிஸ்லேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக உறவுகள். அதேபோல இன்னொன்னு வந்து ஃபினான்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம படிப்போம். அந்த ஃபினான்ஸ் தான் வந்து 12வது பார்ட்ல வச்சிருக்கோம் இல்லையா? ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், சூட். அப்போ சொத்து, நிதி உறவுகள். அதில ஃபினான்ஸு, பாரோயிங். அதில ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ரைட்ஸு இது எல்லாம் லயபிலிட்டீஸ், ஆப்ளிகேஷன்ஸ் இது ரைட் டூ ப்ராப்பர்ட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே பார்ட் 12 உள்ள வச்சுக்கிறோம் சொத்துரிமை. ஒரு சிம்பிள் ஃபேக்ட்டா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 11ல மத்திய மாநில உறவுகள், 12ல நிதி, பணம், பணத்த பத்தின உறவு. 13ல ட்ரேடு, வணிகம், வணிகம் பத்தின உறவுகள். வணிகத்த பத்தி என்ன சொல்றோங்கிறதெல்லாம். அடுத்து வந்து 14 சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். மத்திய அல்லது மாநில அரசு பணி தேர்வாணையங்கள் பற்றி பேசுது. நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா, அந்த 14வதுல தான் இருக்குது. 15 அதாவது 15 வந்து எலெக்ஷனு. 14A அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தம் தான். 14A வந்து ட்ரைபுனல்ஸ் தீர்ப்பாயங்கள் பற்றி வந்திருக்கும். 15 எலெக்ஷன். 15 எலெக்ஷன். 16 ஸ்பெஷல் ப்ராவிஷன் சிறப்பு நடைமுறைகள். 17 அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி. 18 எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ். அதேபோல வந்து 19 இல்லையா? 19 வந்து இதர பிரிவுகள்னு படிப்பீங்க. மிஸ்செலேனியஸ். 20 வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சட்ட திருத்தம். 21 டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் 369லிருந்து 392. அடுத்து 22 வந்து ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ் 393லிருந்து 395. இது வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும். படித்து தான் நம்ம வந்து இதில் எடுத்துக்க முடியும். அதில் வந்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஆனால் கூட ஒரு வரிசை நான் சொல்லிடுறேன். அந்த வரிசையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு அந்த பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, டன். இப்போ என்னென்னா எந்த ஹேரோ மார்க் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த ஹேரோ மார்க் அடம் பிடிக்குது. நம்ம விட்டுருவோம். இப்போ வந்து சரி 10வது பார்ட் வரைக்கும் பார்த்தோம். 11 வந்து என்ன சொல்கிறோம்? மத்திய மாநில உறவுகள் யார் யாருக்கு? யூனியன் அண்ட் ஸ்டேட் 2 பேருக்கு நடுவில் இருக்க உறவுகள். 12 வந்து எது சம்மந்தமான உறவுகள் அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது இந்த ஷார்ட்கட்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபாதருக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்க உறவு மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது ஒரு ஃபாதர் ஒரு டாட்டருக்கு நடுவில் இருக்க உறவு மாதிரி. இது யூனியன் அண்டு ஸ்டேட். 11 வந்து யூனியன் அண்டு ஸ்டேட் தானே. மத்திய மாநில உறவுகள். அதை வந்து சும்மா ஒரு ஒரு அப்பா பையன் இல்லை அப்பா பொண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒன்று. எதில் உறவு அப்படின்ட்டுனா பணம் வாங்கிக்கிறான். தொழில் பண்ணுறதுக்காக பணம் வாங்குறான். பணம் வாங்கி என்ன பண்ணுறான் அப்படின்ட்டுனா பிஸ்னஸ் பண்ணுறான். என்ன மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்ட்டுனா ட்ரேடு. வணிகம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்குறான். ட்ரேடில் ஃபெயில் ஆகி போய்ட்றான். அதனால அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்ட்டுனா பார்ட் 14 இல்லையா? 14ல் என்ன பரீட்சையில் எழுத வந்துடுறான். அதாவது யூபிஎஸ்சி யூனியன் சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பிஎஸ்இ அப்படின்னு படிப்போம். தேர்வாணையங்களுக்கு வந்துடுறான். அப்போது ஃபாதர் மற்றும் சன்னுக்கு இடையே இருக்க உறவு எதில் உறவு? பணத்தில். அதை வச்சு என்ன பண்ணுறான்? பிஸ்னஸ் பண்ணுறான், ட்ரேடு.
அதில தோத்து போயிட்ட பிறகு எதுக்கு வந்துடுறான் அப்படின்ட்டுனா, பரீட்சைக்கு படிக்க வந்துடுறான். பரீட்சையிலயும் தோத்துட்டான் அப்படின்ட்டுனா, எதுக்கு வந்துடுறான் அப்படின்ட்டுனா, எலக்ஷன். ஸோ, அப்போ பிசினஸ் பண்றான். பிசினஸ்ல தோத்துட்டான், பரீட்சைக்கு வரான். பரீட்சையிலயும் தோத்துட்டான் அப்படின்ட்டுனா, எலக்ஷனுக்கு வந்துடுறான். இதுக்கு நடுவுல அமெண்ட்மென்ட்டா நம்ம ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். அதான் என்ன அப்படின்ட்டுனா, ட்ரைபுனல்ஸ். ட்ரைபுனல்னா என்ன சொல்லியிருந்தோம்? தீர்ப்பாயம். ட்ரைபுனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ட்ரைபுனல்ஸ் அப்படின்ட்டுனா, தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்து 16 16 வரும்போது, இப்ப எலக்ஷனுக்கு போம்போது, அவனுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ராவிஷன் தேவைப்படுது. எலக்ஷனுக்கு போகும்போது சிறப்பு நடைமுறை, ஸ்பெஷல் ப்ராவிஷன். ஒரு ஒரு இதா சொல்லணும்னா, ரிசர்வேஷன் மாரி வச்சுக்கோங்களேன். இப்போ பிசினஸ் பண்ணி, பிசினஸ்ல தோத்து போய் எக்ஸாம் எழுதி, எக்ஸாம்லயும் தோத்து போய் எலக்ஷனுக்கு போகும்போது வயசாகி போயிடுது. அதனால அந்த ஏஜ வந்து சிறப்பு நடைமுறை, ஸ்பெஷல் ப்ராவிஷன் குடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு நடைமுறை. அதுக்கு அடுத்து 17 அங்க போய் மொழிய பத்தி பேசுறான் இல்லையா? அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு மொழிய பத்தி பேசுறான். அஃபிஷியல் லாங்குவேஜ். எலக்ஷனுக்கு போறான். எலக்ஷனுக்கு போம்போது வயசாகி போச்சு. அதனால ஸ்பெஷல் ப்ராவிஷன் சிறப்பு நடைமுறை தேவைப்படுது. அங்க போய் மொழிய பத்தி பேசுறான்னு வச்சுக்கோங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ். மொழிய பத்தி பேசினதுனால எல்லாம் சண்டை போட்டுக்கிறாய்ங்க. அப்ப சண்டை போட்டுக்கிறதுனால என்னன்னு வருது அப்படின்ட்டுனா, எமர்ஜென்சி. 18வது வந்து எமர்ஜென்சி அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் 19 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அத வந்து நம்ம இது பண்ணிக்க கூடாது. 19ல வந்துட்டு மிஸ்செலேனியஸ் இல்லையா? இதர அப்படின்னு படிப்போம். மிஸ்செலேனியஸ். மொழி இல்லாம மற்ற பிரச்சனைகள பத்தியும் சொல்றாங்க. வேற என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு. அதுக்கடுத்து 20வது அமெண்ட்மென்ட். 20ல வந்து அமெண்ட்மென்ட். ஆர்டிகிள் 368 ரொம்ப ரொம்ப முக்கியம். அமெண்ட்மென்ட். அந்த குற்றத்த எல்லாம் அந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்ததோ, அது எல்லாத்தையும் திருத்திர்றாங்க. ஸோ, அப்போ இதுதான் கத. அப்போ ஃபாதர் சன்னுக்கு நடுவுல ஒரு ரிலேஷனோவோ அல்லது ஏதாவது ஒண்ணு 2 பேருக்கு நடுவுல. பணத்தில ரிலேஷன். அத வச்சு பிசினஸ் பண்றான் ட்ரேடு. அத வச்சுட்டு ட்ரேடுல தோத்து போயிட்ட பிறகு பரீட்சைக்கு படிக்க வரான். அதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு போயிறான். பரீட்சையிலயும் தோத்து போயிட்டா எலக்ஷனுக்கு போயிறான். இந்த பரீட்சையிலிருந்து எலக்ஷனுக்கு வரதுக்கு நடுவுல ஒரு தீர்ப்பாயம் வருது. பஞ்சாயத்து பண்ணி வைக்க வரவங்க தான் தீர்ப்பாயம். அதனால இது ஒரு அமெண்ட்மென்ட். 14 தான் இந்த பார்ட்டோட நம்பரு. அதனால தான் குறுக்க என்டர் பண்ணி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு போம்போது வயசாகி போயிட்டதுனால சிறப்பு நடைமுறை தேவைப்படுது. ஸ்பெஷல் ப்ராவிஷன். எலக்ஷனுக்கு போய் லாங்குவேஜ் பத்தி பேசுறான். அஃபிஷியல் லாங்குவேஜ். அதனால எமர்ஜென்சி வந்துருது. லாங்குவேஜ் பிரச்சனை மட்டும் இல்லாம மற்ற பிரச்சனைகள பத்தியும் பேசுறான் மிஸ்செலேனியஸ். அப்புறம் இதில என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் மாறிருது. விச் இஸ் அமெண்ட்மென்ட்ஸ். அதுக்கடுத்து 21 பார்ட். அதுக்கடுத்து 22. 21ல வந்து டெம்பரரி தற்கால சிறப்பு நடைமுறைகள். டெம்பரரி ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ். அதேபோல 22ல ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மென்ட் இல்லையா? ஷார்ட் டைட்டிலு அதுக்கப்புறம் கமென்ஸ்மென்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி, அதுக்கப்புறம் ரிப்பீல்ஸ் இதெல்லாம் வந்து பார்ட் 22ல இருக்கு. இதெல்லாம் தான் இங்க நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த வரிசை வரணும். அதுக்கப்புறம் இதில இருக்கக்கூடிய ஆர்டிகில்ஸ் வரணும். ஆர்டிகில்ஸும் ஈஸி தான். ஓரளவுக்கு கொண்டு வந்துரலாம். பட் ஃபர்ஸ்ட்டு இந்த வரிசைய நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யூனியன் அண்ட் ஸ்டேட், ஃபினான்ஸ், ட்ரேடு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ட்ரைபுனல்ஸ், அதுக்கப்புறம் எலக்ஷன், அதுக்கடுத்து ஸ்பெஷல் ப்ராவிஷன், அஃபிஷியல் லாங்குவேஜ், எமர்ஜென்சி, 19ல மிஸ்செலேனியஸ், 20ல வந்து அமெண்ட்மென்ட்ஸ், 21ல டெம்பரரி அண்ட் ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ், 22ல ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மென்ட். சிறு தலைப்புகள் அப்படின்னு படிப்போம். அப்படியே தமிழ்ல 22க்கு என்ன சொல்றோம்? சிறு தலைப்புகள். டெம்பரரி அண்ட் ஸ்பெஷல் ப்ராவிஷன். தற்காலிக சிறப்பு நடைமுறை. 38 இந்த 368 அதாவது அரசியலமைப்பின் திருத்தம். அமெண்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். 19 இதர பிரிவுகள் அப்படின்னு படிப்போம். 18 எமர்ஜென்சி அவசர நிலை. 17 அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படிங்கிறது வேற. அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேற. இங்க வந்து ஸ்பெஷல் ப்ராவிஷன் 16ல சிறப்பு நடைமுறை. 15 வந்து என்னது? எலக்ஷன் அப்படின்னா இந்த தேர்தல். 14 என்னது? சென்ட்ரல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மத்திய, மாநில தேர்வாணையங்கள் அத பத்தி படிக்கிறது 14. 13 என்னது? ட்ரேட். ட்ரேட்னா என்ன சொல்லியிருந்தோம்? வணிகம். 12 என்னது? ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் அப்படின்ட்டுனா நிதி, சொத்து இத பத்திலாம் படிக்கிறோம். 11 என்னது? மத்திய, மாநில உறவுகள். சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன். இதுதான் இதுக்கான கத. இப்போ இதில வந்து நம்ம அப்படியே வந்து ஆர்டிகிள்ஸ கொண்டு வரணும். அதுதான் வந்துட்டு இதில இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ 10வது பார்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பத்தி பேசுது. ஆர்டிகிள் 244 இருக்கும். அது இல்லாம 244 ஏன்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் இருக்கும்னு படிச்சிருந்தோம். 9 அதேபோல வந்து 9 அதேபோல 9 அப்படின்னு 3 இருக்கும். இந்த 3லயுமே ஒரு ஆர்டிகிள பிடிச்சு அமெண்ட்மென்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஆர்டிகிள் தான் என்னதுங்க? 243. அப்போ 10வது பட்டியல் பழங்குடியினருக்கான பகுதிகள் ஏரியாஸ்ன்னு வரும்போது 244 மற்றும் 244 அப்போ ஆப்வியஸ்லி 11வது பார்ட் ஆரம்பிக்கும்போது 245ன்னு ஆரம்பிக்கும். இல்லையா? ஸோ, அப்ப இதிலருந்து எவ்வளோ தூரம் பயணிக்கும்? என்ன? இந்த மாரிலாம் நம்ம படிக்கணும். இதில வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் அப்படிங்கிறத தாண்டி நீங்க ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதுக்கு வந்து வேற வழி இல்ல. அந்த மாரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ, அப்போ பர்ட்டிகுலரா வந்து நம்ம இந்த 11வது பார்ட் எழுதும்போது 245லிருந்து 263 இந்த நம்பர் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அடுத்து ஃபினான்ஸ் வரும்போது 264 அதிலிருந்து 300 இந்த 300 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சொத்துரிமைன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து அடிப்படை உரிமைகளா இருக்கும்.
அதுக்கப்புறம் அது அடிப்படை உரிமையிலிருந்து அரசியலமைப்பு உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாத்திருப்போம். ஸோ அப்போ வந்து 300 கொண்டு வந்துரும். அதுக்கடுத்து வணிகம் அப்படின்னு வரும்போது 301லேருந்து 307. இந்த பரீட்சைக்கு படிக்கிறது ரிலேட்டடான ஆர்டிக்கிள் வரும்போது 308லேருந்து 323. ஸோ அப்போ 23 வயசு வரைக்கும் பரீட்சைக்கு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 24ல எலெக்ஷனுக்கு போறான். 324லேருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப எலெக்ஷனுக்கு போகும்போது 324 டூ 329. இங்க ட்ரைபுனல் சொல்லியிருந்தோம். இங்க 323ல முடியிறதுனால 323 அதேபோல 323 இது 2 வந்து ட்ரைபுனல்ஸ் பத்தி பேசுது. அதேபோல சிறப்பு நடைமுறைகள் அப்படின்னு வரும்போது, இங்க 29 வயசு ஆயிடுதா 329. அடுத்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்க 330லேருந்து 342 வரைக்கும் இந்த வந்து சிறப்பு நடைமுறைகள் பத்தி பேசுது. சும்மா அது ஒரு சிறப்பு நடைமுறை குடுக்குறோம்ல, அதனால அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் குடுக்குறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ஷார்ட்கட்டா சொல்லிட்டு இருக்கேன். இதையும் ஒரிஜினலான விஷயத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு கதையும், சம்மந்தம் இல்லாத ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான். 330லேருந்து 342 வரைக்கும். அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் பத்தி பேசும்போது 343 டூ 351. ஏன்னா எமர்ஜென்சி வரும்போது 352லேருந்து 360 வரைக்கும் எமர்ஜென்சி பத்தி பேசியிருப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கிள் இதெல்லாம். 352லேருந்து. அதேபோல இங்க வரும்போது இந்த 20வது பார்ட் பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் என்னது 368 ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான். அப்ப இது எதுல முடிஞ்சிருக்கும் 367. அங்க 360ல முடியுதுன்னா, இங்க 361ல இருந்திருக்கும். அதேபோல டெம்பரரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கடைசி ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஷார்ட் டைட்டில் கமெண்ட்ஸ்மென்ட் இதில வந்து 3 ஆர்டிக்கிள் 393, 394, 395 மொத்தம் 3 ஆர்டிக்கிள் இருக்கும். ஸோ, அப்ப இங்க எதுல முடிஞ்சிருக்கும் 392 எதுல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டுனா 369 369லேருந்து 392 வரைக்கும் இருக்கும். இதுக்குள்ள நெறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நெறைய படிக்கிறதுக்கு இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ, திரும்ப, 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 திரும்ப படிக்கணும். அப்பதான் வந்து இத கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், அடுத்த கட்டமா மற்ற ஏரியாஸ்லாம் படிச்சுக்க முடியும். சரி, ஓகே டன். நம்ம இன்னொரு முறை இத பார்த்துரலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து விச் இஸ் அத இன்னொரு முறை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த புக்ல இருக்கக்கூடியத படிச்சிரலாம். இந்த முறை வந்து இத தமிழ்ல எழுதிப்போம். சரியா கவனிங்க. சரி, இப்ப வந்து 2 பேர் அடம் பிடிக்கிறாய்ங்க. சரி, ஓகே டன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா, பகுதி 1 பகுதி 11. 11ல என்ன சொல்லியிருந்தோம்? மத்திய, மாநில உறவுகள். மத்திய, மாநில உறவுகள் ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும்? 10வது பார்ட் வந்து ஆர்டிக்கிள் 244ல முடிஞ்சுச்சு. அதனால இது எதுல ஸ்டார்ட் ஆகும்? 245. 245லேருந்து எது வரைக்கும் சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டுனா, 263. அடுத்து 12வது ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லுது? அதாவது நிதி சம்பந்தமான ஃபினான்ஸ் தொடர்பானது. அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகுது? 264. எது வரைக்கும் போகுது? 300 இந்த 300 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். சொத்துரிமை பத்தி பேசுது. அதுக்கடுத்து 13. 13 வந்து எத பத்தி பேசுது அப்படின்ட்டுனா, வணிகம். வணிகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ட்ரேட். ட்ரேட பத்தி பேசுறது எதுலேருந்து எது வரைக்கும்? 301லேருந்து 307 வரைக்கும். அதுக்கடுத்து 14. 14 அப்படின்னு வரும்போது, மத்திய, அதுக்கு அடுத்ததுல மாநில தேர்வாணையங்கள் பத்தி பேசுது. தேர்வாணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு படிக்கிறோம். இந்த மத்திய, மாநில தேர்வாணையங்கள் பத்தி எதுலேருந்து எது வரைக்கும் ஆர்டிக்கிள் 308லேருந்து 323. 23 வரைக்கும் பரீட்சை எழுதுறாங்க அப்படின்னு சும்மா நம்ம ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து 14 அப்படின்னு சொல்லி ட்ரைபுனல்ஸ் பத்தி பேசின ஒரு இது இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றோம்? தீர்ப்பாயம் அப்படின்னு பேர். இந்த தீர்ப்பாயங்கள் ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்கு? 323 அது இல்லாம 323 அப்படின்னு 2 ஆர்டிக்கிள். அமெண்ட்மென்ட்டா கொண்டு வரதுனால ஏபின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 15. 15 எத பத்தி பேசுது அப்படின்ட்டுனா, எலக்ஷன் தேர்தல் பத்தி பேசுறோம். இப்ப இந்த தேர்தல் பத்தி பேசும்போது இங்க 23 வரைக்கும் இருக்கு. தேர்தலுக்கு வரும்போது 24 வயசுக்கு வந்துர்றான்னு வச்சுக்கோங்க. 324 அதுலேருந்து 329. 29 வயசு வரைக்கும் தான் தேர்தல் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறதா சும்மா நம்ம வச்சுக்கிறோம். அப்போ இவன் தேர்தல்ல அட்டெண்ட் பண்றதுக்காக இவனுக்கு வந்து சிறப்பு நடைமுறை கொடுக்கப்படுது. நார்மலா 29 வயசுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 29 வயசு முடிஞ்சிறதுனால, அந்த வயச எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஒரு சிறப்பு நடைமுறை கொண்டு வரோம். என்னன்ட்டு 330லேருந்து 342. அப்போ 30 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் எலக்ஷன்ல பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிறப்பு நடைமுறை கொண்டு வரோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 17. 17ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ட்டுனா, அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்னது? அலுவல் மொழி. இந்த அலுவல் மொழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கிள். இதெல்லாம் நெறைய இருக்கு படிக்கிறதுக்கு. 343லேருந்து 351. ஏன்னா 18 வந்து என்ன அப்படின்ட்டுனா, 18 வந்து அவசரகால சிறப்பு நடைமுறை. அவசரகால சிறப்பு நடைமுறை அப்படின்னு படிப்போம். இந்த அவசரகால சிறப்பு நடைமுறை வந்து 352லேருந்து 360 வரைக்கும் இருக்கு. அதுக்கு அடுத்து 19 வந்து
19, 20 2யும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். 20 வந்து அரசியலமைப்பு திருத்தம். எப்படி திருத்துறோம் அப்படின்ட்டுனா, 368ங்கிற ஒரே ஒரு ஆர்டிகிள் வச்சு திருத்துறோம். அப்ப இந்த 19ல இருக்கக்கூடிய இதர பிரிவுகளோட ஆர்டிகிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்க 368னா இங்க 367. இங்க 360னா இங்க என்னன்னு ஆரம்பிச்சிருக்கும்? 361. இதான் இந்த இதர பிரிவுகள் பத்தி, மிஸ்செலேனியஸ் பத்தி பேசுது. அதுக்கடுத்து 21, 22 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். ஆர்டிகிள் 21 அதாவது பார்ட் 21 அதுக்கப்புறம் பார்ட் 22 இது 2யும் பார்க்கும்போது 22ல வந்து ஷார்ட் டைட்டில் சிறு தலைப்புகள். அது இல்லாம வந்து கமென்ஸ்மென்ட். இந்த சிறு தலைப்புகள், அதுக்கப்புறம் கமென்ஸ்மென்ட். சிறு தலைப்புகள், அதுக்கப்புறம் கமென்ஸ்மென்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி, ரிப்பீல்ஸ் இத பத்திலாம் படிச்சிருப்போம். இந்த சிறு தலைப்புகள் பத்தி படிக்கும்போது மொத்தம் 3 ஆர்டிகிள் இந்த சிறு தலைப்புகள் அப்படிங்கிறதுல 393, 394 அதுக்கப்புறம் 395. இப்போ இதில 93ல ஆரம்பிக்குதுன்னா, இங்க எதுல முடிஞ்சிருக்கும்? 392. இப்போ பார்ட் 11 இங்க வந்து 368ல முடியுதுன்னா, இங்க ஆரம்பிக்கும்போது வந்து 369. இதில எத பத்தி பேசுறோம் அப்படின்ட்டுனா, தற்காலிக சிறப்பு நடைமுறை பத்தி பேசுறோம். இப்போ சிறப்பு நடைமுறை அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். இது வந்து டெம்பரரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தற்காலிக சிறப்பு நடைமுறை. எடுத்துக்காட்டா, இப்போ வந்து ஜம்மு காஷ்மீருக்குலாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டுனா, தற்காலிகமான சில சிறப்பு நடைமுறைகள் வந்து குடுத்திருந்தோம். அந்த மாதிரி தற்காலிக சிறப்பு நடைமுறை பத்தி பேசுறது தான் 21. மொத்தம் 25 பார்ட்டு. அந்த கதைய நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியலமைப்பு எழுதும்போது நமக்கு வந்து 22 பார்ட்டு. அதுக்கப்புறம் 4 பார்ட் புதுசா ஆட் பண்றோம். என்னென்ன 4A அப்படின்னு ஒண்ணு ஃபண்டமென்டல் டியூட்டி. அதுக்கு அடுத்ததுல 9A அதுக்கப்புறம் 9B அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் 14A இது வந்து ட்ரைபுனல்ஸ், கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, இங்க வந்து முனிசிபாலிட்டி, 4A ஃபண்டமென்டல் டியூட்டின்னு 4 ஆட் பண்றோம். அதனால 26 பார்ட் ஆயிருக்கு. இதில ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், 7வது பார்ட்ட நீக்கிட்டோம். ரிப்பீல் பண்ணிட்டோம். அதனால எத்தன பார்ட் 25. 25னா 22க்கு அப்புறம் நம்ம 23, 24, 25ன்னு சொல்லி நம்பர் போடல. அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுனா, குறுக்க இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இல்லையா 4க்கு அப்புறம் 4A, 9க்கு அப்புறம் 9A, 9B, 14க்கு அப்புறம் 14A அப்படின்னு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 புதிய பகுதிகள் 4 பார்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஒரு பார்ட் வந்து நீக்கியிருக்கோம். நீக்கியிருக்க பார்ட் தான் என்னது 7த் பார்ட். அதனால இன்னைக்கு நம்பர் ஆஃப் பார்ட் பகுதிகள் எத்தன இருக்கு அப்படின்னா, 25 பகுதிகள் இருக்கு. ஸோ, இத இன்னொரு முறை வந்துட்டு இந்த இதில படிச்சிரலாம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்கட்டோட சேர்த்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே. 11 சொல்லியிருந்தோம். 11 வந்து எத பத்தி பேசுது அப்படின்ட்டுனா, ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் பத்தி பேசுது. ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் எதுலேருந்து எது வரைக்கும்? 245லேருந்து 263 மத்திய, மாநில உறவுகள். இதில சில சாப்டர்ஸா பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. சாப்டர்ஸோட சேர்த்து படிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் பை சாப்டரா படிக்கலாம். சட்டமன்ற உறவுகள் 45லேருந்து 55 அதேபோல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக உறவுகள் 56லேருந்து 63 ஒரு 10 ஆர்டிகிள் சட்டமன்ற உறவுகள் பத்தி பேசும். அதுக்கடுத்து நிதி. வெறுமனே நிதியோட நிக்காது இது. நிதி, ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அதில பாரோயிங் கடன் வாங்குனது. அதேபோல ரைட்ஸ் டூ லயபிலிட்டீஸம், சூட்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ் இது மாரி நெறைய இருக்கும். முதல்ல பேசிக்கா படிக்கும்போது நிதி, பணத்த பத்தி பேசுது. அத ஞாபகம் வச்சுக்கிறோம். 64லேருந்து 300A அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஸ்ப்ளிட்டோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். நிதி 64 டூ 91 அதுபோல கடன் வாங்குறது 92லேருந்து 93 அதேபோல வந்து ப்ராப்பர்ட்டி 94 டூ 300 + 300A அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மென்ட் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். வணிகம், ட்ரேட் அப்படின்னு வரும்போது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் சுதந்திரமான வணிகம் அப்படின்னா என்ன? நீங்க பாட்டுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போய் கேரளால வந்து ஒரு கடை போட்டு விக்கலாமா? விக்கலாம். எந்த தடையும் இல்ல. இந்தியா முழுவதும் சுதந்திரமான ஒரு வணிகம் இருக்கு. அத பத்திலாம் பேசுறது தான் 301லேருந்து 307. சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். மணிப்பூர்ல போய் நம்ம வந்து கடை போட்டு விக்கலாமா? அப்படின்னா இல்ல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு. ஒரு சில ஏரியா தவிர, ஒரு வேள சென்சிட்டிவான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஏரியாவ தவிர்த்து மற்ற ஏரியாலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லையா? 14 அது வந்து என்ன சொல்றோம், தேர்வாணையம் பத்தி 308லேருந்து 23 அத சில பிரிவுகளா பிரிக்கிறோம். சர்வீசஸ் வந்து 14 வரைக்கும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 15 டூ 23 பத்தி பேசும். ட்ரைபுனல்ஸ் இந்த ட்ரைபுனல்ஸ்ல வந்து தீர்ப்பாயங்கள் 2மே அமெண்ட்மென்ட் 323, 323 ஏ, பி. ட்ரைபுனல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம். அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 மாநிலம் தமிழ்நாடும், கர்நாடகாவுக்கும் வந்து ஒரு நதியில வந்து பங்கிடுதல்ல, நீர் பங்கிடுதல்ல ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ, அப்ப என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடும் முடிவு பண்ண வேண்டாம், கர்நாடகாவும் முடிவு பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன பண்றோம், தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேரு, கர்நாடகாலேருந்து கொஞ்சம் பேரு, டெல்லியிலேருந்து கொஞ்சம் பேர் எல்லாம் போட்டு ஒரு தீர்ப்பாயம் ஒண்ணு அமைக்கிறாங்க. காவேரி நதிநீர் தீர்ப்பாயம். இப்போ இந்த ட்ரைபுனல் வந்து அதற்கான தீர்ப்ப சொல்லும். எவ்வளோ தண்ணி என்ன அந்த மாரி. அது மாரி அந்த தீர்ப்பாயங்களுக்கு தான் ட்ரைபுனல்ஸ் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து எலக்ஷன். 324லேருந்து 329 வரைக்கும் ஒரு அமெண்ட்மென்ட் இருக்கு 29A அதேபோல எல்லாத்துலயுமே அமெண்ட்மென்ட் இருக்கும். அதேபோல சிறப்பு நடைமுறை. சிறப்பு நடைமுறைகள் வந்து 330லேருந்து 342 கமா பண்ணி 42A அமெண்ட்மென்ட் ஒண்ணு இருக்கு. கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதியிருந்தா புதுசா ஆட் பண்ண ஆர்டிகிள்னு அர்த்தம். அஃபிஷியல் லாங்குவேஜ்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஹிந்தி வந்து இட் இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ். இது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அப்படின்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் நெறைய பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல. கர்நாடகா, கேரளா, வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாரி நெறைய மாநிலங்கள்ல தங்களோட அந்த பாரம்பரியத்தையும், மொழி வளமையும் காப்பாத்த நெறைய கஷ்டம் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடெல்லாம் பேசும்போது இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்கும். அஃபிஷியல் லாங்குவேஜ் 343 டூ 351. அதில லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், ரீஜினல் லாங்குவேஜ், லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சோ ஆன், ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே படிக்கணும். அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு எமர்ஜென்சி ப்ராவிஷன். அது வந்து அவசர கால நடைமுறை. 352லேருந்து 60. அதில 3 விதமான அவசர காலம் இருக்கு. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி ஃபினான்ஷியல் அவசர நிலைன்னு சொல்லி படிப்போம். ஸோ, அப்ப அதெல்லாம் இந்த ஆர்டிக்கிள்ல வருது. மிஸ்செலேனியஸ் இதர பிரிவுகள் பத்தி 61லேருந்து 67. அமெண்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து 368. ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த மொத்த புத்தகத்தையே எப்படி அமெண்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கணும். 368. தற்காலிக சிறப்பு நடைமுறை 369லேருந்து 392. ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மென்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ். சிறு தலைப்புகள் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ் எந்தெந்த சட்டத்தை நீக்கியிருக்கோம் அதை பற்றிலாம் படிக்கிறது 393 டு 395. மொத்தம் 25 பார்ட்டு. 22ன்னு முடியும். அது இல்லாம 4 புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். 1 நீக்கியிருக்கோம். அதனால 25 பார்ட்டு. இது வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம படிக்கக்கூடியது வந்து அட்டவணைகள் அப்படின்னு படிப்போம். அட்டவணை அப்படின்னா ஸ்கெட்யூல்ஸ். இந்த அட்டவணை பொறுத்தவரைக்கும் எது எது என்னென்ன அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வந்துருங்க. அட்டவணை பத்தி பேசுறதுக்கு நெறைய இருக்கு ஆக்சுவலா. இந்த ஆர்டிகிள்ஸுமே கூட நீங்க வந்து சும்மா இத பார்த்து என்னென்ன ஆர்டிகிள் பத்தி பேசுறோம்னு இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ள பார்ட் எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இத எக்ஸ்ப்ளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்பயே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா, அந்த அந்த இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன? ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து இது மாரி நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது மாரிலாம் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேசுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்ல நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ வந்து ஆர்டிகிள் 1ல நம்ம வந்து அ இந்தியாவுக்கான பேர் வைக்கிறோம். ஆனா வந்து மாநிலங்களின் பெயர் இப்போ ஆந்திராவ உடைச்சு தெலுங்கானா மற்றும் ஆந்திரான்னு 2 மாநிலமா பேர் வைக்கிறோம். இல்லையா? ஆந்திராவ வந்து 2 மாநிலமா பிரிக்கிறோம். 2 பகுதிகளா பிரிச்சு தெலுங்கானான்னு ஒரு பகுதிக்கு பேரும், ஆந்திரான்னு ஒரு பகுதிக்கு பேர் வைக்கிறோம்னா, இப்ப இந்த தெலுங்கானான்னு ஒரு புதுசா ஒரு மாநிலத்த உருவாக்கணும்ல. இந்த பேர எடுத்துட்டு வந்து எங்க எழுதிறணும் அப்டின்ட்டுனா, மொத ஸ்கெட்யூல்ல எழுதி வச்சுரணும். அப்ப அந்த புத்தகத்தோட கடைசி பகுதியில அந்த பேர் எழுதுறது, எதுலேருந்து எது வரைக்கும் எல்லைன்னு எழுதுறது, இந்த ஏரியாலாம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் their டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு போட்டு இந்த ஏரியா. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் their எக்ஸ்டென்ட். அப்ப ஷெட்யூல் 1ல என்ன இருக்கு அப்படின்ட்டுனா, ஷெட்யூல் 1ல இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பெயர். புதுசா ஒரு மாநிலத்த சேர்த்துனாலும் அந்த பேர எழுதணும். இருக்கிற மாநிலத்த நீக்குனாலும் அந்த பேர எழுதணும். இப்ப ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது மாநில அந்தஸ்திலிருந்து நீக்கி யூனியன் டெரிட்டரி. அப்ப அது மாநிலமா இருந்துச்சு. அத மாத்திட்டு யூனியன் டெரிட்டரி ஆக்கணும். அப்ப யூனியன் டெரிட்டரி ஆக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில நோட் பண்ணிக்கிட்டே வரோம். 2வது ஷெட்யூல் பொறுத்தவரைக்கும் சம்பளம் மற்றும் சலுகை. சேலரி அண்ட் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். யார் யாருக்கானத பத்திலாம் இதில குடுத்துருக்கோம் அப்படின்ட்டுனா, முக்கியமா இருக்கக்கூடிய எல்லார பத்தியும் இதில குடுத்துருப்போம். பிரசிடென்ட், கவர்னரு, பிரைம் மினிஸ்டர் எல்லார பத்தியுமே இருக்கும். ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, ராஜ்யசபாவோட சேர்மேனு, அதேபோல வந்து ஸ்பீக்கர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி போல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தா அதோட சேர்மேனு, சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தோட ஜட்ஜு, ஹை கோர்ட் ஜட்ஜு, இந்திய தலைமை தணிக்கையாளர், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவங்களோட சம்பளம் மற்றும் சலுகை பத்தி 2வது ஷெட்யூல் வந்து பேசுது. 3வது ஷெட்யூல் வந்து உறுதிமொழி. இவங்க பதவி ஏற்கும்போது ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்கல்ல. ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னு படிப்போம் இல்லையா? உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம். அஃபர்மேஷன் அப்படின்னா பதவி பிரமாணம். எடுத்துக்காட்டா, இப்போ வந்து சிஎம் வந்து பதவி ஏத்துக்கிறாரு அப்படின்னா, கவர்னர் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அதே கவர்னர் பதவி ஏத்துக்கிறாரு அப்படின்ட்டுனா, அந்த மாநிலத்தோட ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா யாரு கவர்னரா வரணும் அப்படிங்கிற அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து பிரசிடென்ட் இருந்து வரும். பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஆனா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது ஹை கோர்ட் ஜட்ஜ் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவரு ஹைகோர்ட் ஜட்ஜ். இட் இஸ் அஃபர்மேஷன். இவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு இல்லையா? நான் வந்து என்னோட வேலைய வந்து சரியா செய்வேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அது பேரு வந்து உறுதிமொழி. அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த உறுதிமொழியவே எழுதி வச்சிருக்காய்ங்க. இல்லையா? எவ்வளோ ஒரு ஒரு அந்த வேலையோட முக்கியத்துவம் பெருசுல்ல. அதனால அவங்க வந்து அந்த வேலைய ப்ராப்பரா செய்யணும்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அந்த வேலைய வந்து செய்ற மாரி. ஸோ யூனியன் மினிஸ்டர்ஸ் மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே கேண்டிடேட்ஸ் ஃபார் எலக்ஷன் டூ பார்லிமென்ட், மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமென்ட், ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தணிக்கையாளர்கள், மாநில அமைச்சர்கள், கேண்டிடேட்ஸ் ஃபார் த எலக்ஷன் டூ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு ஒ மாநில சட்டமன்றத்துக்கு போட்டி போடக்கூடிய கேண்டிடேட்ஸு, மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏ, அதேபோல வந்து உயர்நீதிமன்றத்தோட ஜட்ஜ் இவங்க எல்லாம். அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு 4வது ஷெட்யூல், 5வது ஷெட்யூல் இது இந்த 6 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ட்டிகுலரா 4 வந்து
ராஜ்யசபாவுக்கு ஒரு மாநிலத்திலேருந்து எவ்வளோ பேர்? அதுதான் சொல்லுது. இப்போ தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் ஒண்ணு புதுசா கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த தெலுங்கானா மாநிலத்திற்கு ராஜ்யசபாலுக்கு அதாவது தெலுங்கானா மாநிலத்திலேருந்து ராஜ்யசபாவுக்கு எத்தன பேர் போறாங்க? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ ஒரு மாநிலம் புதுசு. இப்ப தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாக்கு எத்தன பேர் போறாங்க? ஆந்திராலேருந்து எத்தன பேர் போறாங்க? அப்படின்னு ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கும்ல. அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிற இடம் தான் 4த் ஷெட்யூல். ஒருவேளை ஒரு மாநிலம் புதுசா உருவானாலும், அந்த புதிய மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாக்கு எத்தன பேர் போறாங்க எழுதணும். ஆல்ரெடி இருக்க மாநிலத்த வந்து நம்ம நீக்குனாலோ, அதன் எல்லைகள பிரிச்சு எல்லாருக்கும் குடுக்குறோம்னா கூட, அந்த மாநிலத்திலிருந்து இப்ப ராஜ்யசபா சீட் எவ்வளோ பேர் குறையுது அப்படிங்கிறதையும் எழுதணும். அப்போ ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை என்ன? ஏது? அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் இந்த பார்ட் 4. சாரி மன்னிக்கணும். ஷெட்யூல் 4 அட்டவணை 4. அட்டவணை 5 மற்றும் 6 வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் நிர்வாகத்த பத்தி பேசுது. 5 வந்து பொத்தாம்பொதுவா வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகளோட நிர்வாகத்த பத்தியும், 6 வந்து அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களோட பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் நிர்வாகத்த பத்தியும் பேசுது. இது ஒரு ஷார்ட்கட்டா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இந்த அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம்னு சொல்லிட்டு. அங்க போய் நமக்கு எம்முனா மணிப்பூர்ன்னு ஞாபகம் வந்துரும். அது ஐய்யயோ! எம்முன்னு தெரியும், ஏடிஎம் ஸ்கொயர்ன்னு தெரியும். எம்முனா மேகாலயாவா, மிசோரமா, மணிப்பூரா அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. அதனால கொஞ்சம் சேர்த்தே படிச்சுக்கோங்க. மிசோரம், மேகாலயா, அசாம், திரிபுரா அந்த மாரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ட சேர்த்து அந்த வெறுமனே எம்முன்னு படிக்காம மேகாலயா, மிசோரம் கூட படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 2 பார்ட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இப்ப மணிப்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இந்த 2ல இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அத புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால இது இந்த 2 இல்ல. இந்த 2 இந்த 5, 6 வந்து மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போதைக்கு 4, 5 எத பத்தி பேசுதுங்கிறத பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சுருங்க. அ பர்ட்டிகுலர்லி நான் 5, 6 5 வந்து நான் 244 நம்ம சொல்லியிருந்தோம்ல, பார்ட் 10ல பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் பத்தி பேசுது. அதே வந்து அ அட்டவணை 6 அட்டவணை 6 வந்து ஒரு சில மாநிலங்கள பத்தி மட்டும் பேசுது. எது? அசாம், திரிபுரா, மேகாலயா, அதுக்கப்புறம் மிசோரம். அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த மாநிலங்கள்ல உள்ள பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் பத்தி மட்டும் பேசுது. 244, 275. 275ன்னு போகும்போது, வெறுமனே ஒரு நம்பர பார்க்குறீங்களா? இது எத்தனாவது பார்ட்ல வரும்? அப்படின்னு வேணா நீங்க வந்து பொறுமையா அத வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இப்ப நான் ஒரு பார்ட்ஸ் வரிசை சொல்லிக்கிட்டே வந்தோம்ல. 11, 12. இப்ப 12ன்னு வரும்போது 264ல இருந்து 300 வரைக்கும் வரும். அப்ப 275 எத பத்தி பேசுது? அந்த மாரி அந்த அந்த நம்பர்ஸ பார்க்கும்போது எந்த பார்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த 7 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு விஷயம். நம்ம வந்து நம்மளோட அதிகாரத்த 3ஆ பிரிக்கிறோம். மா மாநில பட்டியல், மத்திய பட்டியல், அதேபோல வந்து பொது பட்டியல். இது வந்து மத்திய பட்டியல். இது மாநில பட்டியல். இது வந்து பொது பட்டியல். இப்போ மத்திய பட்டியல் அப்டின்னா, சில துறைகள்ல மத்திய அரசு மட்டும் முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னு விட்டுட்டோம். அதுக்கு பேரு மத்திய பட்டியல். இந்த துறைகள்ல மாநில அரசு முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது பேர் என்ன அப்டின்ட்டுனா, மாநில பட்டியல். சில துறைகள்ல 2 பேரும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு பொதுவா வச்சுக்கிட்டாய்ங்க. அது பேரு பொது பட்டியல். ஸோ, அப்ப மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு 3 இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப ராணுவம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ராணுவம் சார்ந்த முடிவுகள மத்திய அரசு தான் எடுப்பாய்ங்க. அதனால மத்திய பட்டியல்ல வச்சுர்றோம். காவல்துறை சார்ந்த ஒரு முடிவு இருக்கு. மாநில அரசு எடுத்துக்கிட்டோம். இப்ப கல்வி, கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு முடிவு இருக்கு அப்படின்ட்டுனா, இந்த கல்வி வந்து எதுல இருக்கு? பொது பட்டியல்ல இருக்கு. அதனால கல்வி சார்ந்த முடிவு வந்து மத்திய அரசும் எடுக்கலாம், மாநில அரசும் எடுக்கலாம். ஒருவேள மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவும், மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவும் முரண்பட்டா, சரியா பொருந்தி வரல அப்படின்ட்டுனா, பொதுப்பட்டியல்ல உள்ள துறைகளுக்கு மத்திய அரசு எடுக்கிற முடிவு வந்து இறுதியானதா இருக்கும். அதாவது ஒருவேள முரண்படும்போது, ஒரே மாரி இருந்தா பிரச்சனை இல்ல. மத்திய அரசு முடிவே எடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல. பட் ஒரு குறிப்பிட்ட துறையில மத்திய அரசு, மாநில அரசின் முடிவுகள் முரண்படும்போது, அந்த பொதுத்துறையில முரண்படும்போது மத்திய அரசின் முடிவு வந்து இறுதியானதா இருக்கும். அப்ப அதிகாரத்த பிரிச்சு வச்சுக்கிறோம். நீங்க அதிகாரத்த ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அதிகாரத்த வந்து எல்லார் கையில டைல்யூட் பண்ணி குடுக்க வேண்டிய தேவை வந்து அரசியலமைப்பு படிக்கும்போது நீங்க அத ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்டின்னா, நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுங்கிறதுக்காக இந்திய பிரதமர்ட்ட போய் நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வர முடியாது. தமிழ்நாட்டின் முதல்வர்ட்ட போய் கூட பெர்மிஷன் வாங்க முடியாது. அப்போ நீங்க அந்தந்த வேலைய அந்தந்த இடத்துல செய்ற மாதிரியான சில ஆட்கள் இருக்கணும். அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும். ஒரு ஒரு வேலைக்கும் நீங்க மேல தலைமைக்கே போய் வரணும் அப்டின்ட்டுனா ரொம்ப கடினம். ஸோ அப்ப அதிகாரத்த பரவலாக்கணும். எல்லார் கையில இருக்கணும். இப்போ உங்க கிராமத்தில சீனா வந்து ஒரு ராணுவ தளவாடம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கீங்க. ஆந்திர பிரதேஷ்ல அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கீங்க. பார்டர் எல்லையில இருக்கீங்க. அப்ப திடீர்னு உங்க கிராமத்துக்குள்ள வந்து சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஏதாவது ஒரு 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 ராணுவ தளவாடமோ ஏதோ ஒண்ணு அமைக்கிறாங்க. அப்போ அது கிராம பஞ்சாயத்துல வராது. மாநில அரசு கட்டுப்பாட்டுல வராது. நேரா மத்திய அரசோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அந்த இடத்த எப்படி ரெசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பிரச்சனைய பொறுத்து, துறைய பொறுத்து, எந்த துறை அப்படிங்கிறத பொறுத்து அத யார் கையில குடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். அந்தந்த துறையில அவங்கவங்க முடிவு எடுக்கிற மாரி. ஸோ அப்போ
அது மாதிரி நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் 7த் ஷெட்யூல் விச் இஸ் அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லிஸ்ட். என்னென்ன லிஸ்ட்டா பிரிச்சிருக்கோம்? லிஸ்ட் 1, 2 அண்ட் 3. லிஸ்ட் 1ல மத்திய பட்டியல், 2ல மாநில பட்டியல், 3ல வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா பொது பட்டியல். யூனியன் டெரிட்டரி லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அவ்வளோதான். 3 பட்டியல் தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரிஜினலி அதாவது 97 இருந்து இன்னைக்கு யூனியன் லிஸ்ட்ல 98. ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து 59, ஒரிஜினலி 66 இருந்தது. இன்னைக்கு 59 தான் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல 52, ஒரிஜினலி 47 இருந்தது. இன்னைக்கு 52 இருக்கு. இந்த துறைகள் நம்ம படிப்போம். ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். 5 துறைகள் மாத்துனாங்க என்னென்னன்ட்டு. குறிப்பா கல்வி. கல்வி வந்து மாநில பட்டியல்ல இருந்து இந்த 42வது சட்ட திருத்தம் அந்த மாதிரியான டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா, குறிப்பா இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. இப்போ மாநில பட்டியல்ல இருந்ததுன்னா, ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ள என்ன மாதிரியான கல்வி குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த மாநிலமே முடிவு பண்ணிக்கலாம். அது பொது பட்டியலுக்கு போயிட்டதுனால மத்திய அரசு, மாநில அரசு 2 பேரும் முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை மத்திய அரசு, மாநில அரசுக்கு இடையே வந்து ஒரு முரண் ஏற்பட்டதுன்னா, மத்திய அரசின் முடிவு இறுதியானதாக ஆயிடுது. சரி, ஓகே டன். 8த் ஷெட்யூல் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் விச் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் பத்தி பேசுது. அலுவல் மொழி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து 2025ன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து 2025 வருடங்களுக்கு முன்னாடி 0. அப்படியே இங்கிருந்து 2025 வருடங்கள் பின்னாடி போனோம்னா 0. 0க்கு முன்னாடி இருந்ததுன்னா, இதெல்லாம் ஒரு காலத்தில வந்து நம்ம கிபி அப்படின்னு குறிச்சோம். இந்த 0க்கு பிறகு இருக்கிறதெல்லாம் வந்து அதாவது இது வந்து கிபி, இது வந்து கிமு அப்படின்னு குறிச்சோம். இந்த 0ங்கிறது கரெக்ட்டா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கிறிஸ்து பிறந்ததற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படின்னு குறிக்கிறோம். அதான் கிபி, கிமு. ஒரு மதத்தின் பெயரால் குறிக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டுனா, இன்னைக்கு 2025னா, 2025 வருடங்களுக்கு முன்னாடி 0. இந்த 0வ வந்து நம்ம பொது ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப என்னன்னு குறிக்கிறோம்? பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின். இப்ப திருவள்ளுவர் திருக்குறள எழுதுறதெல்லாம் 0க்கு முன்னாடி 31 வருஷத்துல எழுதிடுறாரு. அதேபோல தொல்காப்பியம் 0க்கு முன்னாடி எழுதப்படுது. அகத்தியம் 0க்கு முன்னாடி எழுதப்பட்டதா நம்பப்படுது. கல்லணை 0க்கு முன்னாடி கட்டப்படுது. அதுபோல இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த இரும்பு வந்து 0க்கு முன்னாடியே ஒரு 3000 வருஷத்துல இருக்கு. ஸோ, அப்போ இது மாதிரி 0க்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துல இருந்து தமிழ் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள், இலக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுனால, இங்கிருந்து கிட்டத்தட்ட மினிமமா பார்த்தா கூட 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு மொழியா தமிழ் வந்து இருக்கு. ஸோ, அப்போ திருக்குறளே கிமு 31ல எழுதிடுறாங்க. அப்ப திருவள்ளுவர் திருக்குறள எழுதினத விட முக்கியமான விஷயம் என்ன? திருக்குறளுக்கு தமிழ் கத்துக் குடுத்த ஒருத்தர் இருந்திருப்பான்ல. திருக்குறள் கைய புடிச்சு இதான் ஆ, இதான் ஆனான்னு சொல்லி போட்டு காட்டியிருப்பாங்கல்ல. அப்போ மொழி வந்து அவ்வளோ பழமையா இருக்கு. அதனால தான் பாரதியார் சொல்றாரு என்னன்ட்டு, "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய்" அப்படின்னு சொல்லி கவிதையெல்லாம் எழுதுறாரு. ஸோ, அது மாதிரி பழமை அது சார்ந்த இலக்கியங்கள், அந்த பழமைக்கான சான்று இதெல்லாம் இருக்கிறதுனால 2004ல தமிழ் வந்து இந்தியாவின் முதல் செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு அறியப்படுது. செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்னு நீங்க கூட ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, வெறும் 8 கோடி பேரு தான் தமிழ்நாட்டுக்காரங்க. 10% கூட இல்ல. அப்போ நம்ம வந்து மைனாரிட்டி, சிறுபான்மை எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கோம். ஆனாலும் நம்மளோட மொழி வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறதுனால, செம்மொழி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் பெறுது. இதுக்கு பேர் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம் செம்மொழி. இந்த கான்செப்ட் வேற. அதுவே அலுவல் மொழி அப்படின்னா, 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுல 40% பேர் ஹிந்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 40% மக்கள் வந்து ஹிந்தின்னு ஒரு மொழி பேசுறாங்க. ஹிந்தி மொழி பலாயிரம் ஆண்டுகள் பழமையான செம்மொழி அல்ல. இன்னும் ஹிந்தி மொழி செம்மொழி அந்தஸ்து வாங்கல இதுவரைக்கும். ஆனா, ஹிந்தி இஸ் எ அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்னது? நெறைய பேர் பயன்படுத்துறாங்க. அதனால அந்த மொழியில இந்தியாவின் திட்டங்கள வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ், அதுபோல என்னென்ன மொழி ஆந்திரால, தெலுங்கு, மலையாளம் இது மாரி நெறைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம்னு வைங்க. இப்போ நார்மலாவே நம்ம டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்க்குலாம் கிளாஸ் எடுக்கும்போது, அந்த கிளாஸ்ல வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது, நம்ம கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? நோட்ஸ வந்து தமிழ்லயும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் சொல்லணும். ஏன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடியவங்க இருப்பாங்க, இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு நார்மலா ஒரு வகுப்பறைக்குள்ள எடுக்கக்கூடிய கிளாஸுக்கே வந்து 2 மொழி தேவைப்படுது. ஏன்னா 2 மொழியாளர்கள் இருக்கிறதுனால. அப்ப நாடு முழுவதும் யோசிச்சு பாருங்க. 1500 மொழிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல எல்லா மொழியிலயும் நம்ம வந்து இந்திய அரசு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பையும் எல்லா மொழியிலயும் சொல்ல முடியாது. ரொம்ப அதிகமான நேரம் விரயமாயிடும். அதே சமயத்துல நெறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு மெஜாரிட்டி லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அட்லீஸ்ட் அதுல மட்டுமா சொல்லணும்ல. நியாயப்படி பார்த்தா எல்லா மொழியிலயும் சொல்லணும். ஆனா குறைந்தபட்சம் வந்து ஒரு அங்கங்க எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரியாவது வந்து நம்ம வந்து அத குடுக்கணும் அப்படிங்கிறதுனால, சில மொழிகள தேர்ந்தெடுத்து நம்ம வந்து என்னன்னு அறிவிக்கிறோம் அப்படின்ட்டுனா, அலுவல் மொழி அப்படின்னு அறிவிக்கிறோம்.
அப்படிதான் ஹிந்தி வந்து அலுவல் மொழியாக அறிவிக்கப்படுது. ஏன்னா, இந்தியாவுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு நம்ம சொல்லல. மொத்த சவுத் இந்தியாவே வந்து கம்ப்ளீட்லி வந்து டிஃபரண்டான லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஈவன் நார்த் இந்தியாலயும் நெறைய டிஃபரண்டான லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். செம்மொழி வேற, அஃபிஷியல் லாங்குவேஜ் வேற. இங்க 8வது அட்டவணையில நம்ம வி ஆர் டாக்கிங் அபௌட் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். இங்க வந்து நம்ம வந்து அலுவல் மொழி பத்தி தான் பேசுறோம். செம்மொழிய பத்தி பேசல. செம்மொழி பத்தியும் வந்து நமக்கு அந்த டூ யூ நோ ஃபேக்ட் மாரி ஸ்கூல் புக்ல படிக்கும்போது அலுவல் மொழி பேசிட்டு இருக்கும்போது செம்மொழி பத்தி குடுத்துருப்பாங்க. 2004, 2005 அடுத்தடுத்து எது என்னது வந்துச்சு அப்டின்ட்டு. பட் இங்க நீங்க வந்து அலுவல் மொழியும், செம்மொழியுமான டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்மொழி என்பது வேறு, அலுவல் மொழி என்பது வேறு. இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1950ல 14 அலுவல் மொழி இருந்தது. இன்னைக்கு 22 அலுவல் மொழிகள் இருக்கு. ஸோ அத பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 344, 351. என்னென்ன இருந்தது? ஒரிஜினலி எத்தன இருந்தது? 14. இன்னைக்கு எத்தன இருக்கு? 22 இருக்கு. ஒரிஜினலா என்னென்ன இருக்கு? அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோங்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மைதிலி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுகு, உருது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழிகள். இதில வந்து சிந்தி எப்ப ஆட் பண்ணப்படுது? 1967. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இதெல்லாம் வந்து 71வது சட்ட திருத்தத்தில ஆட் பண்றோம். அதேபோல வந்து போடோ, டோங்கிரி, மைதிலி அண்ட் சாந்திலி இது வந்து 92வது சட்ட திருத்தம் 2003ல. ஒரியா வாஸ் ரீநேம்ட் அஸ் ஒடியா பை த 96த் அமெண்ட்மென்ட் 2011. அதற்கு முன்னாடி மொழியோட பேர் வந்து என்ன வச்சிருந்தோம்? ஒரியா. இப்போ வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டோம்னா, ஒடியா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். எப்ப 2011க்கு பிறகு. அப்போ முதல்ல 14 அலுவல் மொழிகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 22 ஆயிடுச்சு. அந்த 22 என்னென்னன்னு சொல்லிட்டோம். அதில நம்ம அந்த 14க்கு பிறகு ஆட் பண்ணிட்டு வந்தது என்னென்னன்னு சொல்றோம். 14க்கு பிறகு ஆட் பண்ணிட்டு வந்ததில சிந்தி. சிந்தி வந்து 1967. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. சிந்தி ஒண்ணு ஆட் பண்ணிர்றோம். அதுக்கப்புறம் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அத ஆட் பண்ணிர்றோம். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி வந்து 71 1992. சிந்தி, அதுக்கு அடுத்ததுல கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அதுக்கு அடுத்ததுல போடோ, டோங்கிரி, மைதிலி அண்ட் சந்தாலி. இதெல்லாம் வந்து 2003. இப்போ இதோட அந்த லிஸ்ட்ட நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும். ஒரு 8 இது வந்து நம்ம ஆட் பண்ணிறோம். அப்படிதான் வந்து 14லேருந்து என்னவா மாறிருது அப்படின்ட்டுனா, 22 மொழிகளாக மாறிருது. இந்த ஒரு மொழிக்கு பேரு மாத்துறோம். ஒரியா அப்படின்னு இருந்தத ஒடியான்னு பேர் மாத்திர்றோம். எப்போ 96வது அமெண்ட்மென்ட் 2011. எல்லா மொழிகளையும் படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்குலாம் இல்ல. இந்த மொழிய படிக்கிறேன், இந்த மொழிய விட்டுர்றேன் அந்த மாரிலாம் நம்ம பண்ண முடியாது. எல்லா மொழியும் படிக்கணும். இந்த 8 அதுக்கப்புறம் 9த் ஷெட்யூல்ல இருந்து எல்லாமே அமெண்ட்மென்ட். முதல்ல அரசியலமைப்பு எழுதும்போது 395 ஆர்டிக்கிள், 22 பார்ட், 8 அட்டவணை இப்படி தான் எழுதியிருந்தோம். ஆனா, இன்னைக்கு வந்து 12 அட்டவணைகள் இருக்கு. 25 பார்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 451 ஆர்டிக்கிள் பக்கம் இருக்கு. ஸோ, அப்போ இதெல்லாம் நம்ம பிறகு ஆட் பண்ணது. அப்போ எது எது எப்பப்ப ஆட் பண்ணோம்? 9த் ஷெட்யூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் 1951 1950ல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. ஒரே வருஷத்தில 9த் ஷெட்யூல் ஆட் பண்ணிட்டோம். இல்லையா? அடுத்து 10வது ஷெட்யூல் வந்து இந்திரா காந்தி அம்மா இறந்துட்ட பிறகு, ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பிரதமரான பிறகு, அந்த கட்சி தாவல வந்து தடை பண்றாரு. அதுதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு நம்ம படிப்போம். 52வது சட்ட திருத்தம் 1985. ஸோ, அப்போ 10வது ஷெட்யூல் 10வது ஷெட்யூல் வந்து 52வது சட்ட திருத்தம் 1985. 9வது ஷெட்யூல் எப்போ வந்துச்சு? முதல் சட்ட திருத்தம் 1951. இந்த 11, 12 வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 73 அமெண்ட்மென்ட் 1992, 74த் அமெண்ட்மென்ட் 1992 2மே 1992ல தான் ஆட் ஆகுது. இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆட் பண்ணும்போது தான் முனிசிபாலிட்டி ஆட் பண்றோம். இது 73வது சட்ட திருத்தம். இது 74வது சட்ட திருத்தம். இங்க வரும்போது என்ன படிச்சிருந்தோம்? 52வது சட்ட திருத்தம் 1985. அதுவே வந்து இங்க வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் 1951. ஸோ இந்த இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 4 ஆட் பண்றோம். 9வது அட்டவணை, 10வது அட்டவணை, அதேபோல 11வது அட்டவணை, 12. 12ல வந்து நகராட்சி, 11ல வந்து பஞ்சாயத்து, 10ல வந்து கட்சி தாவல் தடை சட்டம், 9ல வந்து அதாவது இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிளாங்கெட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இதில வந்து சில குறிப்பிட்ட சட்டங்களுக்கு வந்து நம்ம நீதிமன்ற பாதுகாப்பு குடுத்துருக்கோம். ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டானிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டானிட்டி அப்படின்ட்டுனா, அ அதாவது அ நீதித்துறையோட அந்த பகுப்பாய்வுலருந்து ஒரு பாதுகாப்பு. இத பத்தி படிப்போம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஏதுன்ட்டு. நெறைய இருக்கு இதில பேசுறதுக்கு. ஐஆர் கொகிலோ வழக்கு 2007. அதன் பிறகு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இந்த ஏப்ரல் 24, 1973க்கு பிறகு வந்த சட்டங்கள் வந்து சப்ஜெக்ட் டூ ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிருவாங்க. பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் வந்து நம்ம அட்டவணை 9ல தான் ஆட் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஆனா, அது ஆஃப்டர் ஏப்ரல் 24, 1973ங்கிறதுனால, அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும்னு சொல்லி 2007ல ஒரு கேஸுக்கு தீர்ப்பு குடுத்துருப்பாங்க. அது பேரு ஐஆர் கொகிலோ கேஸு. அந்த கேஸ்ல வந்து சொல்லிர்றாங்க.
அத பத்திலாம் படிப்போம். ஒன் பை ஒன்னா படிக்கலாம். 10வது ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடைனா என்ன? கட்சி தாவல்னா என்ன? கட்சி தாவல்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில எலக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க சின்னமே பேசுவோமே. இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு 2 கட்சி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து டிஎம்கே சார்பா எலக்ஷன்ல நிக்கிறீங்க. நின்னு ஜெயிச்சிட்ட பிறகு, வெற்றி பெற்ற பிறகு ஏடிஎம்கேக்கு போயிடுறீங்க. அப்படி போனா உங்களோட அந்த எம்எல்ஏ பதவிங்கிறது செல்லாது. அதுவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஏபின்னு 2 கட்சி இருக்கு. அல்லது டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த கட்சியிலிருந்து வெளிய வந்துர்றீங்க. அப்புறம் இன்னொரு கட்சியின் சின்னத்தில தான் நீங்க வந்து எலக்ஷன்லயே நிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கிறது, ஜெயிக்காததெல்லாம் 2வது. இல்லையா? அது ஜெயிச்சா அந்த வெற்றி வந்து செல்லும். ஜெயிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில நின்னு ஜெயிச்சுட்டு, வெற்றி பெற்ற பிறகு இன்னொரு கட்சியின் கொள்கைக்கோ, சின்னத்துக்கோ நீங்க மாறுனா, அடிப்படை தத்துவமே மாறுதுல்ல. இந்த கட்சியின் கொள்கையில அடிப்படையில் நின்னு ஜெயிச்சு வேற ஒரு கட்சிக்கு போற மாரி இருக்குல்ல. அதனால அது வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லி அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். ஆனா இது எப்போ பொருந்தாது அப்புட்ன்னா, இப்போ வந்து ஒரு கட்சியிலருந்து 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து மொத்தமா வேற ஒரு கட்சிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் செல்லாது. அதே மாரி ஆன்டி டிஃபெக்ஷன்ல வந்து ஸ்பீக்கர் தான் வந்து அத இது பண்ணுவாரு. ஒரு வேள அவரு கொண்டு வரணும் அப்டின்னா, அந்த கட்சி தாவல்ல வந்து அவரு தான் இது பண்ணுவாரு. அந்த மாரி இருக்கு. மகாராஷ்டிரால இந்த நம்ம ஒரு கட்சி பிளவு ஏற்பட்டு அந்த சிஎம் சீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 24ல பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. அப்போலாம் ஆன்டி டிஃபெக்ஷன்ல வந்து பெரிய பேசுபொருளா இருந்தது. 2024ல வந்து சிவசேனா கட்சி உடைச்சு அந்த சிஎம், டெப்டி சிஎம் பிரச்சனை வந்து இதெல்லாம் போயிட்டு இருந்தப்போ ஆன்டி டிஃபெக்ஷன்ல பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க படிக்க படிச்சுட்டு வந்துரலாம். நெறைய இருக்கு படிப்போம். 11, 12 வந்து இது வந்து பஞ்சாயத்து ராஜ் பத்தியும், அதோட 29 அதிகாரங்கள் பத்தியும், இது வந்து நகராட்சி பத்தியும், அதோட அந்த 18 அதிகாரங்கள் பத்தியும் பேசும். அதில 29 மேட்டர்ஸ், இதில வந்து 18 மேட்டர்ஸ். இதெல்லாம் தான் ஸ்கெட்யூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பேசுவோம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா பேசணும். எல்லாத்தையும் ஒன் பை ஒண்ணா பேசுவோம். சரி, ஓகே டன். இப்போதைக்கு இது என்னங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கெட்யூல் 1, 2, 3 அப்படிங்கிறது சும்மா பிளைண்டா நேம். ஸ்கெட்யூல் 1 இந்தியாவோட எல்லைகள பத்தி பேசுது. இந்தியால எந்தெந்த எல்லைகள் எங்கெங்க இருக்கு, எல்லைகள் பத்தி பேசுது. ஸ்கெட்யூல் 2 சம்பளம் மற்றும் சலுகை பத்தி பேசுது. சேலரி அண்ட் அலவன்ஸ். 3வது ஸ்கெட்யூல் உறுதிமொழி மற்றும் அ பதவி பிரமாணம். இல்ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன். 4வதுல வந்து ராஜ்யசபாவோட சீட்டு. 5, 6ல வந்து பட்டியல் பழங்குடியினர் பகுதி. 6ல வந்து அதே பட்டியல் பழங்குடியினர் பகுதி. ஆனா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். அதேபோல 7வதுல வந்து அதிகார பகிர்வு, பவர்ஸ், யூனியன் லிஸ்ட் இத பத்தியெல்லாம் பேசுது. 8வதுல வந்து அலுவல் மொழி இல்லையா? அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ். 9ல வந்து 9ல வந்து நம்ம அமெண்ட்மென்ட் பண்றோம். 9, 10, 11, 12 4மே அமெண்ட்மென்ட். 11, 12 வந்து 73 இது 74வது சட்ட திருத்தம். அதாவது 9, 10, 11, 12 இது 2மே வந்து 73, 74வது சட்ட திருத்தம். 2மே 1992ல. 10வது வந்து எப்போது? 52வது சட்ட திருத்தம் 1985. 9வது வந்து எப்போ? ஃபர்ஸ்ட்டு சட்ட திருத்தம் 1951. 1951 4யும் ஞாபகம் வச்சுக்கணும். 9வது வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிட்டி பத்தி பேசுது. ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிட்டி நீதிமன்ற பகுப்பாய்விலிருந்து பாதுகாப்பு. 10 வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பத்தியும், 11 வந்து பஞ்சாயத்து ராஜ் பத்தியும், 12 வந்து நகராட்சி பத்தியும் பேசுது. 18 விதமான பவர்ஸ் பத்தி பேசுது. 11வது ஆர்டிக்கிள் வந்து 29 விதமான பவர்ஸ் பத்தி பேசுது. கட்சி தாவல் தடை சட்டம் அப்டின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஒரு கட்சியோட சின்னத்திலயும், கொள்கையிலயும் நின்னு ஜெயிச்சுட்டு, ஜெயிச்ச பிறகு வேற ஒரு கட்சிக்கு மாறுனா, அந்த எம்எல்ஏ பதவி வந்து அல்லது எம்பி பதவி வந்து செல்லாம போகும். அதுவே வந்து 9த் ஷெட்யூல் வந்து முதல் சட்ட திருத்தம் வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிட்டி பத்தி பேசுது. சில சட்டங்கள்ல வந்து நீதிமன்றத்தின் தலையீட்டையே தடுக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த சட்டங்கள் வந்து இருக்கு. பட் 2007ல நடந்த ஒரு கேஸுக்கு பிறகு 2007ல நடந்த ஒரு கேஸுக்கு பிறகு 1973 ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு வந்த சட்டங்கள் வந்து நீதிமன்ற பகுப்பாய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு குடுத்துருவாங்க. பேசலாம். சரி, ஓகே டன். ரிவிஷன் பண்ணி அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோர்ஸஸ் ஒரு முறை நான் படிச்சிடுறேன். ஏற்கனவே வந்து சோர்ஸஸ் நம்ம 2, 3 முறை இது பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த சோர்ஸஸ்ல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த சோர்ஸஸ் ஒரு முறை படிச்சிடலாம். மேபி இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் தாண்டி ஒரு லாங் வீடியோவா வந்துருச்சு. இவ்வளோ தூரம் நீங்க வந்து கவனிக்கிறீங்க அப்படின்ட்டுனாவே வெல் அண்ட் குட். படிக்கணும், உழைக்கணும். உழைக்காம, படிக்காம, தாறுமாறான எஃபோர்ட்ஸ போடாம எதுவும் கிடைக்க போறதில்ல. இல்லையா? அதனால அத அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ப்ராப்பரா கேட்டுட்டு வந்துகிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து என்னென்ன எடுத்துட்டோம்? கூட்டாட்சி ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் ஆளுநர் அலுவலகம், ஜுடிஷியரி நீதி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையம், எமர்ஜென்சி ப்ராவிஷன் அவசரகால நடைமுறை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் அப்படின்றனா நிர்வாக நடைமுறைகள். அடுத்து 2வது பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ் அரசமைப்புலேருந்து என்னென்ன எடுத்துட்டோம்? பார்லிமென்டரி கவர்ன்மென்ட் பாராளுமன்ற முறை, ரூல் ஆஃப் லா அப்படின்ட்டுனா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு அர்த்தம்.
அதேபோல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அதாவது சட்டம் இயற்றும் முறை. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னா சட்டம் இயற்றும் முறை. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. கேபினட் சிஸ்டம், அமைச்சரவை பற்றி கற்றுக்குறோம். ப்ரீராகரேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்ட்டுனா நீதி பேராணை. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், நாடாளுமன்றத்திற்கான சலுகை. பை கேமரலிசம் அப்படின்னா ஈரவை, நம்மகிட்ட இருக்கு இல்லையா, லோக்சபா ராஜ்யசபான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பை கேமரலிசம். அதேபோல் யூஎஸ்லேருந்து என்னென்ன எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட பகுப்பாய்வு. ஒரு சட்டம் இயற்றோம்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிற அளவுக்கு நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்குது. அதான் அதோட அந்த விஷயத்தை பற்றி பேசுது. அதாவது இப்போ சட்டம் இயற்றக்கூடிய உரிமை உச்சநீதிமன்றத்திற்கு கிடையாது. ஆனால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் உண்டு. அதேபோல இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் நீக்க முறை. ரிமூவல் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அல்லது ஹை கோர்ட் ஜட்ஜு, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அல்லது ஹை கோர்ட் ஜட்ஜை எப்படி நீக்கலாம்? வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை எப்படி நீக்கலாம்? பிரசிடென்ட் போஸ்ட்டை எப்படி நீக்கலாம்? அதுக்கு எப்படி பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்குது? இதெல்லாம் யுஎஸ் கான்ஸ்டியூஷனை பார்த்து எடுத்துட்டோம். அடுத்து அயர்லாந்து, ஐரிஷ் பார்த்து என்ன எடுத்துட்டோம்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த இங்கிலாந்து யூஎஸ்ல எழுதிடலாம். இந்த மாதிரி அயர்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். 12 பேர் நாமினேட் பண்ணுவாங்க. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துட்டோம்? அயர்லாந்து நாட்டை பார்த்து எடுத்துட்டோம். கனடியன் கான்ஸ்டியூஷன், கனடாவை பார்த்து என்ன எடுத்துட்டோம்? ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அதிக அதிகாரம் வாய்ந்த மத்திய அரசு. வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியரி பவர்ஸ் இன் த சென்டர், இதர அதிகாரங்கள். நம்ம படிச்சிருந்தோம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு படிக்கிறோம். இதில் சொல்லாத ஏதாவது ஒரு துறை இருக்குது அப்படின்னா அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும், அதை பற்றி பேசுகிறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ், மாநில ஆளுநர்களை நியமித்தல். அதே போல் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் அப்படின்னு படிப்போம். அது என்ன ஆலோசனை அதிகாரம் அப்படின்ட்டுனா, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சட்ட ரீதியாக சந்தேகம் இருந்தாவோ, இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னால் சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு அவர் ஆலோசனை கேட்டுக்கலாம். ஆர்டிகல் 143. ஸோ அதை பற்றி பேசுகிறது அந்த ஆலோசனை அதிகாரம். அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், அங்கேருந்து என்ன எடுத்துட்டோம்? பொது பட்டியல், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, சுதந்திரமான வணிகம். காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி டூ ஹவுசஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இரு அமர்வு, அதாவது லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உடனே பாஸ் ஆகணும் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா ஒன்றா தூக்கி அமர வச்சு ஒன்றா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. ஈரவை இருக்குல்ல, அது ஊரவையாக ஒன்றா உட்கார வச்சு சட்டம் இயற்றினாங்கன்னா அதற்கு பேர் தான் ஜாயின்ட் சிட்டிங். அது எந்த நாட்டை பார்த்து எடுத்துட்டோம்னா ஆஸ்திரேலியா. 108வது ஆர்டிகல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெய்மர் கான்ஸ்டியூஷன், ஜெர்மனி. ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன் பேர் வெய்மர். அது எனக்கு என்ன எடுத்துட்டோம்? எமர்ஜென்சி ப்ராவிஷன், அது அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகளை ரத்து பண்ணலாம் அப்படிங்கிறத ஜெர்மனி பார்த்து எடுத்துட்டோம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. அடுத்து யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாவை பற்றி என்ன எடுத்துட்டோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், நம்ம முதல்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அமெரிக்க உரிமை, ரஷ்ய கடமைன்னு படிச்சிடணும். உரிமைகள் அமெரிக்கா பார்த்து எடுத்துட்டோம், கடமைகள் ரஷ்யா பார்த்து எடுத்துட்டோம். ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி சம்பந்தமான ஐடியாலஜி என்னென்ன? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி இல்லையா, சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பிரியாம்பிளில் இந்த வார்த்தைகளை சேர்த்துருக்கோம். அடுத்து ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா குடியரசு, ரிபப்ளிக் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். அதே போல் தட் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திரம், அதாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், இந்த வார்த்தைகள்லாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்துக்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன், தென் ஆஃப்ரிக்காலேருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்டிகல் 368. இந்த மொத்த அரசியலமைப்பு புத்தகத்தையும் எப்படி திருத்தலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்து தான் எடுத்துக்கிறோம். ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் எங்கேருந்து எடுத்துட்டோம், ராஜ்யசபாவோட எலெக்ஷன் எங்கேருந்து எடுத்துட்டோம், தெளிவாக படிக்கணும். ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதை நியமிக்கிறது, எலெக்ஷன் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்து எடுத்துக்கிறோம். ஜப்பனீஸில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இல்லையா, சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை. இதற்கு முன்னாடியே ஒரு முறை சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பற்றி பேசியிருப்பேன். அதுலேயே ரூல் ஆஃப் லானா என்ன, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திரும்ப திரும்ப இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் ஒரே விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால் நான் கடந்து போகிறேன். போன வீடியோ ஐ திங்க் கிளாசிக் 5ன்னு நினைக்கிறேன், 5வது கிளாஸில் இதை பற்றி பேசியிருப்போம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதே போல் ரூல் ஆஃப் லா அப்படின்னாலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னொரு முறை அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்ததில் சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதோட கிளாஸ் முடிஞ்சது. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் மட்டும் ஒரு முறை ஒரு கிளான்ஸ் அப்படியே படித்து விட்டுட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிச்சிக்கலாம். உங்களுக்கு புரியுது புரியல, நீங்கள் தமிழில் படிக்கிறீங்க அல்லது இங்கிலீஷில் படிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பேரியரையும் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்காமல் தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக கேளுங்க. அதை கேட்டுட்டு கடந்து போயிடுங்க. நீங்கள் தமிழ்லேயே படிங்க, பிரச்சனை இல்லை.
ஆனா இத கேட்டுக்கோங்க. காது குடுத்து கேட்கறதுக்கு அந்த நம்பர்ஸ கேட்கறதுக்கு தயங்காதீங்க. இல்ல, இல்ல நான் தமிழ்ல படிக்கிறேன். இது இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு இருக்காதீங்க. தெளிவா நிதானமா வந்து கவனிங்க. அது வந்து அப்படியே புரிஞ்சிரும். ரிவிஷன் பண்ண திரும்ப திரும்ப படிக்க தான் அது புரியும். அதனால தயவு செஞ்சு கவனிச்சுட்டு வந்துருங்க. இந்த நம்பர்ஸையும், ஆர்டிகிள்ஸையும் நான் படிக்கிறேன். படிச்சுட்டு இந்த கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம். சரி, ஓகே டன். ஆர்டிகிள் 1 நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். இந்தியாவோட பெயர் மற்றும் எல்லைகள். ஆர்டிகிள் 3 ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். புதிய மாநிலங்களை உருவாக்குதல். ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியாஸ் அண்ட் பவுண்டரீஸ் அண்ட் நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். புதிய மாநிலங்களை உருவாக்குதல், அதேபோல இருக்கக்கூடிய மாநிலங்களின் பெயர் மாற்றம் இதெல்லாம் வந்து மாத்துறது. அதேபோல வந்து 13 லாஸ் 2வது ஆர்டிகிள். இப்ப நம்ம 1, 2, 3, 4 ஆர்டிகிள் பார்ப்போம். புதிய மாநிலங்கள்ல வேற நாட்டுல இருந்து அல்ல புதிய பகுதிகளை இணைத்தல். அது வந்து 2ல வந்துரும். இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து புதிய மாநிலங்கள் உருவாக்குறது. இப்ப ஆந்திரான்னு ஒரு மாநிலத்தில இருந்து தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் உருவாக்குறது. இது மாரி இருக்கிற மாநிலத்தையே உடைச்சு புதுசா உருவாக்குறது, இந்த மாநிலத்துக்கு பேர் மாற்றம் பண்றது, இது மாரி இருக்கிறதெல்லாம் தான் 3ல வரும். கன்ஃப்யூஸ் ஆயிக்கக்கூடாது. அதேபோல 13 லாஸ் இன்கன்சிஸ்டென்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் பி நல் அண்ட் வாய்டு. அடிப்படை உரிமைகளை மீறும்படி ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினா அந்த சட்டம் செல்லாது. அதுதான் வந்து 13 சொல்லுது. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 16 வேலைவாய்ப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலா இருக்கணும். 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு. 19 புரொடெக்ஷன் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ் ரெகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதுக்குள்ள 19க்குள்ள 19 அதுக்குள்ள வந்து ஏபிசிடின்னு சொல்லி நம்ம படிப்போம். உரிமைகள்னு சொல்லிட்டு. அதெல்லாம் படிக்கலாம். 21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு புரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. வாழ்வதற்கான உரிமை. 21 ஏ அமெண்ட்மெண்ட்டா கொண்டு வந்து சேர்த்துறோம். கல்விக்கான உரிமை இருக்கு அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வைக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நீங்க விரும்பும் மதத்தை பின்பற்றலாம். அதான் 25. 30 விரும்பும் மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை உண்டு. இந்தியால வந்து இந்தியா இஸ் எ மதச்சார்பற்ற நாடு. செக்யூலர் கன்ட்ரி. அதனால வந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் இங்க இருக்கு. அதுக்கடுத்து 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டீஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நடத்தவும், நிர்வகிக்கவும் உரிமை உள்ளது. 31 சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில வந்துட்டு சர்விங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டைன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இல்லையா? படிப்போம். 31 சொத்துரிமை பத்தி பேசியிருப்போம். அதில எத நீக்கியிருக்கோம்? அதில 31 ஏபிசி என்ன சொல்லுது அப்படின்னு படிக்கணும். நிலம் சம்மந்தமா படிப்போம். 32 32 தான் வந்துட்டு ரிட்ஸு. நீதி பேராணை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எத சொன்னாரு அப்படின்னு படிப்போம். 32 38 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபிஎஸ்பில வந்துரும். சோசியல் ஆர்டர், புரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள். மக்களின் நலனை உயர்த்துவதற்கு அரசாங்கங்கள் வேலை செய்யணும். அட்வைஸ் 38 இல்லையா? டிபிஎஸ்பில வந்துரும். 40 வில்லேஜ் பஞ்சாயத். 40 பத்தி அதாவது அரசியலமைப்பு எழுதும்போது வில்லேஜஸ்க்கான அந்த அதிகாரத்த குடுக்குறத பத்தி 40ங்கிற ஒரே ஆர்டிகிள் மட்டும் தான் குடுத்துருந்தோம். ஏன்னா, அப்போ வந்து இந்த 9A, 9B பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் இல்ல. அதுக்கு பின்னாடி நெறைய சொல்லுவாங்க. பட் நீங்க ஒரு கதையா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இந்தியாவின் அ முதுகெலும்பு வந்து கிராமத்தில இருக்கு. ஏன்னா விவசாயம் வந்து கிராமத்தில பண்றோம். அப்படின்னு ஒரு தலைவர் வந்து நினைக்கிறாரு. கிராமத்தில தான் ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கு. அதனால கிராமத்துக்கு நம்ம அதிகாரத்த குடுத்தோம்னா, இன்னும் நெறைய வந்து இந்த கம்யூனல் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அதனால கிராமத்துக்கு அதிகாரத்த குடுக்காமலே விட்டுர்றாரு. அப்படின்னு ஒரு 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 அவரோட ஐடியாலஜி சார்ந்து பேசும்போது சொல்லுவாங்க. ஆனா கிராமத்துக்கு அதிகாரத்த பிரிச்சு குடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிரச்சனை இருக்கும் கூட. ஆனாலும் அந்த அதிகாரத்த பிரிச்சு குடுக்கும்போது அங்கங்க வேலை நடக்கும்ல. ஸோ, அப்ப அத குடுக்கலாமா, வேண்டாமான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி, பிறகு வந்து நம்ம 9, 9ஏ இந்த மாரிலாம் சேர்த்துனதா சொல்லுவாங்க. ஸோ, அப்போ வ 2 பேருமே 2 விதத்தில வந்து சரியான ஒரு அரசியல் பார்வை தான் இருந்திருக்கும். நீங்க 2 பேர பத்தியும் படிக்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து மகாத்மா காந்தி அவர்கள பத்தியும், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள பத்தியும் பேசுறோம். ரொம்ப சாதாரணமா சும்மா பாலிட்டி கிளாஸோட ஒரு ஒரு 1 மணி நேரம் வீடியோவ பார்த்துட்டு, நம்ம அரசியலே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தயவு செஞ்சு ஒரு ஒப்பீனியனுக்கு வராதீங்க. படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. 2 பேத்த பத்தி நெறைய படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். தாராளமா வந்து யூ கேன் டேக் எ ஸ்டாண்ட். நீங்க வந்து எந்த சைடு அப்படிங்கிறத எடுக்கலாம். ஆனா சும்மா மேலோட்டமா நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி, அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சமா எல்லாத்தையும் வந்து கடிச்சுக்கிட்டு, அதிலிருந்து ஒரு ஐடியா இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு வர வேண்டாம். படிக்கணும். நெறைய படிக்கணும். நெறைய ஆராய்ச்சி பண்ணணும். நெறைய தெரிஞ்சுக்கணும். நெறைய பேச்சாளர்களோட சொற்பொழிவு கேட்கணும். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டெசிஷன் வரணும். பரீட்சைக்கு என்ன தேவையோ அத படிங்க. அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான கதைகள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இத நான் வந்து இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறேன். மற்றபடி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படிங்கிறது நீங்க நல்லா படிச்சு, சுத்தி இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி, நெறைய பேரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு, உங்களுக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வரும்ல, அதுதான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. சும்மா வந்து ரொம்ப சாதாரணமா ஈஸியா வந்து அப்படியே வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ள வராதீங்க. கொஞ்சம் கவனம். நெறைய படிங்க, நெறைய கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியாலஜிய நீங்க தாராளமா சூஸ் பண்ணுங்க. அதேபோல அடுத்ததுல வந்து 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். உத்தரகண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல்படுத்திட்டாய்ங்க. நம்ம இத பத்தி பேசியிருந்தோம்.
கொலை பண்ணிறான்னு வச்சுக்கோங்க. எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் அவனுக்கு வந்து ஈக்குவல் தண்டனை தான். அது மதத்த பொறுத்துலாம் மாறாது. ஆனா பர்சனலா சிவில் மேட்டர்ஸ்ல வந்து மதத்தை பொறுத்து தீர்ப்பு வந்து மாறுது. திருமண உறவுகள் பத்தியோ, சொத்துரிமை பத்தியோ, ஆண், பெண்ணுங்கிறத பத்தியோலாம் சிவில் மேட்டர்ஸ்க்கு வரும்போது மாறுது. இந்தியால வந்து இன்ன வரைக்கும் நமக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூஅவுட் தி இந்தியா. இந்தியா முழுவதும் வந்து பொது சிவில் சட்டம் இல்ல. அத அமல்படுத்தணும்னு ஒருத்தங்களும், அமல்படுத்த வேண்டாம்னு ஒருத்தங்களும் வந்து ச அரசியல் பேச்சுவார்த்தை நீங்க பார்த்துருக்கலாம். இப்போதைக்கு உத்தரகண்ட் வந்து இதை வந்து அமல்படுத்திட்டாங்க. அத பத்தி பேசுறது தான் 44. இங்க யூனிஃபார்ம்னு இருக்கு. ஆர்டிகிள் வந்து 4, 4ன்னு இருக்கு. அதனால அந்த மாரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 45 புரோவிஷன் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ். முன்னாடி வந்து 0 டூ 6ன்னு இருந்தது. முன்னாடி வந்து 6 டூ 14 இருந்தது. அப்புறம் 21/7 கொண்டு வந்துறதுனால 0 டூ 6 அந்த மாரிலாம் போயிடும். அது 46 வந்து எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். ரிசர்வேஷன் பத்தி ஒரு அட்வைஸ். ஏன்னா டிபிஎஸ்பி இல்ல. அதனால 46. 50 நீதித்துறையும், நிர்வாகத்தையும் பிரிச்சு வைக்க சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் கையிலேயே அதிகாரம் இருந்ததுன்னா, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. அதனால அத பிரிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவ்வளோதான். இப்ப நீங்க வந்து என்ன குற்றம் பண்ணிட்டாலும் கூட, ஒரு போலீஸ்காரங்களால உங்கள தொரத்தி பிடிக்க முடியுமே தவிர்த்து, உங்களுக்கு தூக்கு தண்டனைய அவங்க எழுத முடியாது. அது ஒரு ஜட்ஜ் தான் எழுதணும். விசாரிச்சு தான் எழுதணும். ஜட்ஜால தீர்ப்பு எழுத முடியுமே தவிர்த்து, ஒருத்தங்கள தொரத்தி பிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிகாரத்த பிரிச்சு குடுத்துருக்கோம். விசாரிக்கக்கூடியது, தீர்ப்பு எழுதக்கூடியது ஒருத்தர்ட்டயும், அல்லது வந்து அந்த நபர் யாரு என்னன்னு விசாரிச்சு கூட்டிட்டு வர வேண்டிய ஆள் ஒருத்தங்ககிட்டயும், இது மாதிரி அதிகாரத்தெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கோம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட விருப்பு, வெறுப்புக்கு தகுந்த மாரி செயல்படாம, சரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால அதிகாரத்த பிரிச்சு வச்சிருக்கோம். அத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. 51 புரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. உலக அமைதியை வந்து நம்ம வந்து சரி செய்றதுக்காக ஏதாவது பண்றது. 51 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். 72 இது வந்து பவர் டூ கிராண்ட் பார்டன் அப்படின்னு நம்ம படிப்போம். அதாவது மன்னிக்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நீங்க வந்து எப்பேர்ப்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் ஜெயில விட்டு வெளிய போலாம். எப்போ? குடியரசுத் தலைவர் சொன்னாருன்னா. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பத்தி நான் ஒரு புத்தகம் படிச்சேன். "என் வாழ்வில் திருக்குறள்" அப்படின்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த சில திருக்குறள்கள மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க. அதுல வந்து அவரு குடியரசுத் தலைவரா இருக்கும்போது, அவர்ட்ட வந்து இந்த மாரி நெறைய குற்றவாளிகளோட குடும்பத்தினர் வந்து மன்னிப்பு கேட்டு நெறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. மன்னிச்சு திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. அந்த மாரி வந்து மன்னிச்சு லெட்டர்ஸ் நெறைய எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து ஐயா அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு குறள மேற்கோள் காட்டி, "ஒரு வயல்ல நல்லபடியா நெல் விளையணும் அப்படின்னு நெனைக்கிறவன் வந்து அந்த நெல்லுக்கு போற நீர தடுக்கக்கூடிய புல் இருக்குல்ல, களை இருக்குல்ல, அந்த களைய எடுக்க தயங்கக்கூடாது அப்படின்னு பொருள்படுற மாரி ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அந்த திருக்குறள மேற்கோள் காட்டி, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மன்னிச்சிட முடியாது. குற்றங்களுக்கான தண்டனை குடுக்குறது அவசியம். அதனால வந்து அத மன்னிக்கக்கூடிய விஷயத்த நான் வந்து எப்படி அத கையாண்டேன் அப்படிங்கிறத பத்தி, எப்படி அந்த அந்த திருக்குறள மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னன்னா, நெல்லு நல்லா வரணும்னா, நெல்லோட வளர்ச்சிய தடுக்கக்கூடிய புல்ல களை எடுக்க வேண்டிய தேவை விவசாயிக்கு இருக்குல்ல. அது மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணிடுறான்னா, அந்த குற்றம் முடிஞ்சிருச்சு. அவன தண்டிக்க வேண்டிய அவசியம் கூட 2வது. ஆனா, வேறொருத்தன் குற்றம் பண்ணாம இருக்கணும் அப்டின்னா, தண்டனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு செயலுமே 2 முறை செய்யப்படுது. எப்படி 2 முறை அப்டின்னா, முதல்ல ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் தான் அது செயலாகுது. இப்போ எனக்கு இந்த இந்த போர்ட்ல ஏதாவது எழுதலாம், பனிஷ்மென்ட் தண்டனை அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு தாட் வருது. ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் அது செயலாகுது. இப்போ ஏற்கனவே இந்த மாரி போர்ட்ல எழுதின ஒருத்தன எல்லாரும் சேர்ந்து கல்லால அடிச்சு கொன்றுந்தாங்கன்னா, அந்த எண்ணம் வரும்போதே எனக்கு பயம் வந்துரும். நம்ம இந்த மாரி எழுதுனா நம்மளை வந்து பனிஷ் பண்ணிருவாங்க அப்படின்னு பயம் வந்துரும். அப்போ நான் அந்த செயல செய்ய மாட்டேன். இதுதான் தண்டனையோட முக்கியத்துவம். எக்ஸாம்பிள் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு பனிஷ் பண்ணும்போது தான் அடுத்து வேற யாரும் அந்த தண்டனை செய்ய அந்த அந்த குற்றத்தை செய்ய முன்வராத மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதனாலேயே தண்டனை வந்து அவசியப்படுது. சரி ஓகே டன். 72 சொல்லியிருந்தோம் மன்னிக்கும் அதிகாரம். 74 அமைச்சர்களுக்கு வந்து அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் செயல்படுவார். 78 பிரைம் மினிஸ்டரோட டியூட்டீஸு இத பத்தியெல்லாம் சொல்லுது. பிரசிடென்ட் ஏதாவது கேட்டாருன்னா, அந்த தகவல் வந்து கொண்டு போய் குடுக்குறதும் பிரைம் மினிஸ்டரோட வேல தான். 110 மணி பில் பண மசோதா அப்படின்னு படிப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண மசோதா படிக்கலாம். 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டுங்கிற வார்த்தை வந்து அரசியலமைப்புல கிடையாது. அந்த டாக்குமெண்ட்லாம் கேரி பண்ணிட்டு போற பேக்கோட பேரு பட்ஜெட். பிரெஞ்சு மொழி சொல்லுல அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ஸ கேரி பண்ணிட்டு போற பேக்கோட பேரு. அதனால அரசியலமைப்புல என்னன்னு தான் இருக்கும்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தமிழ்ல என்னது? ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு பேரு. ஆண்டு நிதி நிலை அறிக்கை. இதுதான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து ஆர்டிகிள் 123 அதாவது இது வந்து ஆர்டினன்ஸ் அவசர சட்டம். இப்போ நார்மலா ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன ஆர்டினன்ஸ்ங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா,
அவசர சட்டம். இப்போ வந்து இந்தியாவின் பிரதமரா இருந்தாலும் கூட, பிரதமர் வந்து நேரடியா மைக்க புடிச்சு, நாளையிலிருந்து பெண்களின் திருமண வயத 18லேருந்து 21 உயர்த்துறேன் அப்படின்னு அறிவிக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? சட்டம் இயற்றணும். போய் லோக்சபால அது மசோதாவாகி, அந்த மசோதா ராஜ்யசபாவுக்கு போய், ராஜ்யசபாலேருந்து குடியரசுத் தலைவர் போய், குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட பிறகு தான் அது வந்து சட்டமாகுது. ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, இத பைபாஸ் பண்ணி ஒருத்தரால இந்த மாரி வந்து அறிவிக்க முடியும். அவரு தான் யாரு அப்படின்ட்டுனா பிரசிடென்ட். அந்த மாரி ஏதாவது ஒரு அவசர சூழல், இப்போ ஒரு படையெடுப்பு நடக்குது, இல்ல ஒரு பஞ்சம் வந்துருச்சு, இல்ல கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா, டக்குன்னு வந்து சட்டத்த அறிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் பாராளுமன்றத்தில ஒப்புதல் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் கையெழுத்து, அதுக்கப்புறம் சட்டம். ஆனா அப்படி இல்லாம, ஃபர்ஸ்ட்டே சட்டத்த அறிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் ஒப்புதல் வாங்கிக்கலாம். அதுக்கு பேரு தான் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அத குடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட்க்கு இருக்கு. அத பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 123. அடுத்து 143 பவர் ஆஃப் பிரசிடென்ட் டூ கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அதிகாரம். 155 அவங்க ஆளுநர வந்து அப்பாயிண்ட் பண்றத பத்தி பேசுது. 161 பவர் ஆஃப் கவர்னர் டூ கிராண்ட் பார்டன். இதெல்லாம் எல்லாத்தையும் படிக்கணும். இவருக்கு வந்து முழுமையா மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா? தூக்கு தண்டனை மன்னிக்கலாமா? ஆயுள் தண்டனை மன்னிக்கலாமா? அந்த மாரிலாம் படிக்கலாம். 163 மாநிலத்தில உள்ள அமைச்சர்கள் வந்து அவரோட ஆலோசனையின் பேரில் ஆளுநர் செயல்படணும். இப்போ கூட தமிழ்நாடு ஆளுநர் சார்ந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன டேட்? 2025 பிப்ரவரி 15ஆம் தேதி. ஸோ இப்போ தமிழ்நாடு ஆளுநர் சார்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது, மாநில அமைச்சர்களின் ஆலோசனையின் பேர்ல தான் ஆளுநர் செயல்படணும். ஆனா அது கம்பல்சரி கிடையாது. 167 டியூட்டீஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அங்க வந்து என்ன படிச்சோம்? டியூட்டீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இங்க முதலமைச்சரோட பணிகள். 169 முக்கியமானது இது. அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு நம்ம நாட்ல லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்கு. அதேபோல ஒரு ஒரு மாநிலமும் தனக்கு தேவைப்பட்டா சட்டமன்றம், அதேபோல சட்ட மேலவை அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, இன்னொன்னு பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தமிழ்நாட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்ல. ஆனா தேவைப்பட்டா வச்சுக்கலாம். அத பத்திலாம் பேசுறது தான் 169. ஆர்டிகிள் 200 ரொம்ப ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டிகிள்க்கு கையெழுத்து போடுறத பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள் நம்பர் வந்து, அதாவது ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு சட்டமா மாத்தக்கூடியத பத்தி பேசுறது 111. அதுபோல ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு கையெழுத்திட்டு சட்டமா மாத்தக்கூடியத பத்தி பேசுறது 200. அசென்ட் கையெழுத்திடுறது. 213 பவர் ஆஃப் கவர்னர் டூ ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். இங்க வந்து கவர்னர் ஆர்டினன்ஸ் கொண்டு வரத பத்தி பேசுது. 226 ரொம்ப முக்கியம். பவர் ஆஃப் ஹைகோர்ட் டூ இஷ்யூ ரிட்ஸ். ஹைகோர்ட்டுக்கு ரிட்ஸ் நீதி பேராணைகள் இஷ்யூ பண்ற ரைட்ஸ் இருக்கா? இல்லையா? இருக்கு. எத்தனாவது ஆர்டிகிள்? 226. உச்சநீதிமன்றம் ரிட்ஸ் இஷ்யூ பண்றத பத்தி பேசுற ஆர்டிகிள் என்ன? 32. உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் இஷ்யூ பண்றத பத்தி பேசுறது 226. 239 ஏ அதுக்கப்புறம் அதில இன்னொரு அமெண்ட்மென்ட் கொண்டு வரோம். அதனால 239 ஏ. அதில என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா, டெல்லி பத்தின சிறப்பு விஷயத்த பத்தி பேசுது. 249 249ல பவர் ஆஃப் பார்லிமென்ட் டூ லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டூ அ மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதேபோல பொது பட்டியல்னு பிரிச்சிருந்தோம் இல்லையா? இதில மாநில பட்டியல்ல ஒரு மத்திய அரசு வந்து சட்டம் இயற்ற முடியுமா? அப்படின்னா முடியும். வித் தி ஒப்பீனியன் வித் த சப்போர்ட் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட இதன் அடிப்படை பரிந்துரையின் அடிப்படையில் சட்டம் இயற்றலாம். படிக்கலாம். 262 அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டூ வாட்டர்ஸ், இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் இதெல்லாம் நீர் மற்றது ரிலேட்டடான பிரச்சனைகள் பத்தி பேசக்கூடியது. 263 அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 2 மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு கவுன்சில் உருவாக்குறத பத்தி பேசுது. 265 அதாவது ஒன்லி பை த அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னா என்னன்னா, வரி நம்ம வந்து கட்டுறோம் டாக்ஸ். அது எப்படி மட்டும் தான் வாங்கணும். சட்டம் கொடுத்த வரி மட்டும் தான் வாங்கணும். நெனச்சதுக்கு வரி நெனச்ச நபர்கள் வரி வாங்கக்கூடாது. பை த அத்தாரிட்டி ஆஃப் த லா. சட்டம் யாருக்கு அதிகாரம் குடுத்து, எவ்வளோ வரின்னு சொல்லி இது பண்ணுதோ, அதன் அடிப்படையில தான் வாங்கணும். பை த அத்தாரிட்டி ஆஃப் த லா. யார் வேணா வந்து வரி வாங்குறது கிடையாது. 275 கிராண்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் டூ சர்டைன் ஸ்டேட்ஸ். அந்த மானியம் குடுப்பாங்க இல்லையா அது. 280 ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் குடியரசுத் தலைவர் வந்து ஃபினான்ஸ் கமிஷன அமைப்பார். 300 சூட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் படிப்போம். அதேபோல 265, 300 அதேபோல 300 ஏ சொல்லியிருந்தோம் சொத்துரிமை இல்லையா? 311 இதில வந்து 310, 311 அப்படி படிச்சா தான் புரியும். இத வந்து நம்ம வந்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர் அப்படின்னு படிப்போம். அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசு அதிகாரி வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை தான் பதவியில இருக்க முடியும். திடீர்னு சஸ்பெண்ட் பண்ண முடியுமானா முடியும். அத பத்தி பேசுற ஆர்டிகிள் தான் 310. ஒருவேள அப்படி சஸ்பெண்ட் பண்ணாலும், அந்த அரசு அதிகாரிக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கும்ல. இப்போ ஒரு யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஒரு கலெக்டர் திடீர்னு குடியரசுத் தலைவர் சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியும். அத பத்தி சொல்றது தான் 310. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை தான் பதவியில் தொடர முடியும். டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சுடலாம். ஆனாலும் அதுக்கான பாதுகாப்பு குடுக்கிறத பத்தி பேசுற ஆர்டிகிள் தான் 311. அதேபோல தன்னை அப்பாயிண்ட் பண்ண அத்தாரிட்டி யாரோ, அதை விட கம்மியான பவர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரால அவர வந்து பதவியிலிருந்து நீக்க முடியாது. அதாவது இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு ஒரு பிரசிடென்ட் இப்போ வேண்டாம் ஒரு கவர்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கவர்னர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில யாரு சுப்பீரியர் ஆஃபீசர் அப்படின்ட்டுனா கவர்னர்னா, இப்போ இவர விட அதிக அத்தாரிட்டி படைச்ச ஒருத்தரால தான் இவர நீக்க முடியுமே தவிர்த்து, இவர விட கம்மி அதிகாரம் படைச்ச ஒருத்தரால இவர நீக்க முடியாது. அது மாரிலாம் சில கான்செப்ட்ஸ்லாம் பேசுவோம்.
டிஸ்மிஸல், ரிமூவல், ரிடக்ஷன் இன் ரேங்க் ஆஃப் பெர்சன் எம்ப்ளாய்ட் இன் சிவில் கெப்பாசிட்டிஸ் அண்டர் யூனியன் ஆர் ஸ்டேட். இதான் வந்து 311. 312 ஆல் இண்டியா சர்வீஸ் பத்தி நம்ம படிச்சிருப்பீங்க. 301லேருந்து 307 ட்ரேடு. 308லேருந்து 323 வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி பேசுது. அப்ப இந்த ஆர்டிகல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 312, 315 யூனியன் அண்ட் ஸ்டேட், 320 ஃபங்ஷன் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒரு தேர்வாணையத்தோட பணிகள். 323 ட்ரைபுனல்ஸ் பத்தி பேசக்கூடியது 2 ஆர்டிகல். 323 அதேபோல 323 அப்போ அத பத்தி இங்க பேசியிருக்கோம். 324 இதில வந்துட்டு எலக்ஷன் கமிஷனோட அந்த கண்ட்ரோலு, அதோட டைரக்ஷன் என்ன, மற்ற அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம். 330 ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் த பீப்பிள். 335 ஹவுஸ் ஆஃப் த பீப்பிள்ல மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. ராஜ்யசபால ரிசர்வேஷன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லோக்சபால மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. ராஜ்யசபால ரிசர்வேஷன் இல்ல. 335 கிளைம் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் டூ சர்வீஸ் அண்ட் போஸ்ட். வேலை மற்றும் அதுக்கான அந்த சர்வீஸ் ரிலேட்டடான போஸ்ட்டுக்கு. 52 தேசிய அவசர நிலை. 56 மாநில அவசர நிலை. ஸ்டேட் எமர்ஜென்சி. இப்போ மணிப்பூர்ல அவசர நிலை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 2025 பிப்ரவரியில முன்னாடியே வந்துருச்சு. நேத்து முன்னாடி நாள் பேப்பர்ல இருந்தது. அதேபோல 360ல வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதுவரைக்கும் இந்தியால வரவே இல்ல. 365 இது வந்து என்ன அப்படின்ட்டுன்னா, பிரசிடென்ட் வந்து அதோட அந்த ம இது ஒரு முக்கியமான ஆர்டிகிள் ஆக்சுவலா. மத்திய அரசு சொல்லக்கூடிய இத கேட்கலன்னா, அந்த மாநிலத்தில வந்து ஆட்சிய கலைச்சுட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரது மாரியான ஒரு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாங்க. 368 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த அரசியலமைப்பை எப்படி அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இதுதான் சொல்லுது. பவர் ஆஃப் பார்லிமென்ட் டூ அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர். 370 சில மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு நடைமுறை குடுத்திருந்தோம். பர்ட்டிகுலரா ஜம்மு காஷ்மீர். ஸோ இதுதான் வந்துட்டு இதில நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ இப்போ வந்து என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்ட்டுனா, பார்ட்டு, ஸ்கெட்யூலு அத ஞாபகம் வச்சுக்கிறது, சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டோம். கிளாஸ் 7. அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் 1லேருந்து 4A வரைக்கும் ஒரே வீடியோவா பேசிறலாம்னு நெனைக்கிறேன். முடிஞ்சா அப்படி பேசலாம். ஏன்னா பார்ட் 3 ரொம்ப இருக்கும். நெறைய சொல்ல வேண்டியது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா, அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாரி எடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. இல்லன்னா வந்து பார்ட் 1 அண்ட் 2 ஒரு வீடியோவாவும், அண்ட் 3, 4, 5 3, 4 அண்ட் 4A இது வந்து ஒரு வீடியோவாவும் எடுத்துடலாம். எப்படி பார்த்தாலும் இந்த 1, 2, 3, 4, 4A இதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆர்டிக்கிளும் படிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இதுதான். இப்போதைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அதிலேயே பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இன்ட்ரீம் கவர்மெண்ட், கேபினெட், சோர்சஸ், பிரியாம்பிள், எக்ஸ்பிளைனிங் தி பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல், அதே சமயம் சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இதுவரைக்கும் இப்போதைக்கு முடிச்சிருக்கும். இதை நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி போட்டு குழப்பிக்காம, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் 1, 2, 3, 4ன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம அந்த ஏரியாஸை வந்து திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் புக்கை படித்தோம் அப்படின்ட்டுனாவே வில் கெட் த்ரூ இட். ஓரளவுக்கு படிச்சிடலாம் இல்லையா? கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, தொடர்ந்து படிங்க. பார்த்துப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ.